மூல மந்திரம். அன்பே சிவம், அறிவே தெய்வம், மனமே குரு, குருவே சரணம், தன்னை அறியும் அறிவே பூரணம். இருபால் மெய் அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் சித்தர் ஞான மார்க்கத்தின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இன்று நன்னாள், பௌர்ணமி, சிறந்த நாள். காலையில் பௌர்ணமி உபதேசம் கொடுத்தோம். முதலாம் உபதேசம் நெஞ்சு மைய தவம் கொடுத்துருக்குறோம். திருமேனி தவம், பிரபஞ்ச பரிணாம வணக்கம், பிரபஞ்ச உயிரின வாழ்த்து பண்ணிவிட்டு நெஞ்சு மையத்தில் 20 நிமிஷம் மூச்சை கவனிக்கணும். அதனால் திருமேனி தவம் காலையில் உபதேசம் கொடுத்துருக்குறோம். இந்த தவத்தை முறையாக பண்ணி நீங்கள் ஆன்மீக முன்னேற்ற அடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். இப்பொழுது கேள்வி பதில். எனது குருநாதர் சொல்லுவார், ஆன்மீகத்தில் உபதேசம் கொடுத்துட்டு தியானம் செய்ய சொல்லு அப்படின்னு அவங்கள உபதேசம் கொடுத்து தியானம் செய்ய சொல்லி அனுப்பிச்சி விட்றாதீங்க, கிளியர் பண்ணி அனுப்புங்க அப்படிம்பார் என் குருநாதர். அவங்கள கேள்வி கேட்க சொல்லி அதுக்குண்டான பதில் நீங்கள் சொல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். தியானம் கொடுக்குறது என்னென்னா, இந்த இடத்துல தியானம் நெட்டை பார்த்துட்டு எல்லாம் நீங்கள் புருவ மையத்தில் பண்ணுங்கள், உச்சி மையத்தில் பண்ணுங்கள், நெஞ்சு மையத்தில் பண்ணுங்கன்னு சொல்லிடலாம் விவரத்தை. உங்களுக்கு எழும்புற சந்தேகத்தை நம்ம விளக்கணும். அதுதான் ஒரு ஆசிரியருக்கு உண்டான பொறுப்பும் கடமை. ஆகையினால் ஆன்மீகத்தை பற்றி, ஏன்னா இது ஆன்மீகம் முன்னேற்றம், ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்குண்டானது கேளுங்க. புற வழிபாடு பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. நானும் நிறைய பேசியிருக்கிறேன். வெளியே நிறையா இருக்குது. நீங்கள் கதாகால சேவம் கேட்குறீங்க, நிறையா கோயிலுக்கு போகிறீங்க, அதில் கேட்டு பிரயோசனம் இல்லை. கடவுளை பற்றி சந்தேகம், கடவுள் யார், எப்படி, எந்த ரூபத்தில் இருக்கிறாரு, எங்கே இருக்கிறாரு, அதை கேளுங்க. இதை முக்தி அடைகிறதுக்கு நம்ம என்ன கடைப்பிடிக்கணும்னு கேளுங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அதனால் அந்த கேள்வி பதில் நேரம் 1 hour. வாழ்க வளமுடன். நமஸ்காரம். எங்கேருந்து வரீங்க? வத்தலகுண்டு பக்கத்துலேருந்து வரீங்க, திண்டுக்கல் மாவட்டம். ரொம்ப சந்தோஷம், நீங்கள் வந்தது மகிழ்ச்சி. காலையில் உங்களுக்கு முதலாம் உபதேசம் விளக்கம் சொல்லி கொடுத்தேன். அறிவியல் பூர்வமாக விளக்கம் சொன்னேன். அந்த விளக்கமெல்லாம் உங்களுக்கு புரியுதுங்களா? ஏதாவது மூட நம்பிக்கை இருக்கா? புரியுது. இப்போ நான் சொன்ன தவம் கரெக்டாக நம்மளை நாம் வணங்குறது தான் தவம். உங்களை தவிர்த்துட்டு நீங்கள் வெளியே போய் பண்ண முடியாது. அதனால் அதை புரிஞ்சுக்கணும். அதனால் திருமேனி தவம்னாமல் உங்கள் சித்தி வளாக திருமாளிகை அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த மாதிரி தனியாக ஒரு கட்டடம் இல்லைங்க. நீ தான் சித்தி வளாக திருமாளிகை. இதுக்கு பேர் தான் திருமாளிகை. மகாராஜாவது கூட திருமாளிகைன்னு சொல்ல மாட்டான், வெறும் மாளிகை தான். பெரிய மாளிகைமா, பேலசுமா. அடையப்பா அரண்மனையாட்டு இருக்குதப்பா, பெரிய பேலசுமாங்க. திருமாளிகைன்னு சொல்ல மாட்டாங்க மகாராஜா பேலஸு கூட. மகாராஜா பேலஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. திரு என்றால் உயிர், உயிர் உள்ள, அதனால் திருமணங்கிறாங்கல்ல. அந்த உயிர் உள்ளவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இருவருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது திருமணம். அப்போ திரு என்றால் அங்கே உயிர் இருக்கணும். இதுதான் உயிர் இருக்குது, உயிர் உள்ள மாளிகை. இதுதான் திருமாளிகை. இங்கே தான் சித்தி முத்தி அடைய முடியும். அதனால் நம்ம தான் திருமாளிகை. உடம்பு வச்சு தான் சித்தி முத்தி அடையும். சிவர் இருந்தால் தான் சித்திரம். சிவர் இல்லைன்னா சித்திரம் சித்திரம் இல்லை. அதனால் உங்களுக்கு சித்திரகுப்தன் கதை கேள்விப்பட்டிருக்கிறீங்க. சொர்க்கம் நரகம் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. காலம் நேரம். சித்திரகுப்தன், சொர்க்க நரகம், கால நேரம், இதெல்லாம் கடையில் கேள்விப்பட்டிருக்கிறீங்கள. சித்திரகுப்தன் உங்களை எண்ணெய் சட்டியில் போடுவான், முள்ளில் குத்துவான், சின்னாம குழாயில் போட்டு வேய்ப்பான். இல்லை கதை கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல. அதாவது எந்த அளவுக்கு தவறு அந்த அளவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறது. அதனால் சித்திரம் என்றால் உருவம். சித்திரம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் சொல்வது தப்பாக இருந்தால் நீங்கள் மடைக்க உடனே கேட்டுக்கலாம். சித்திரம் என்றால் உருவம். சித்திரம் எழுதுனான்னு சொல்கிறாங்கல்ல, புரிஞ்சுக்கிறீங்களா? சித்திரம் என்றால் குப்தா என்றால் பதிவு. குப்தா என்றால் வடமொழி சொல்லு. சித்திரகுப்தன் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு செயலும் உள்ள
பதிவாகிட்டு இருக்கு. கரெக்ட். உள்ள சொர்க்கம் நரகம். சுவர் என்றால் பிரம்மம், சுவர் என்றால் நரன் என்றால் மனிதன். புரியுதுங்களா? நரன் நரன்னா மனிதன். மனிதன் புரியுதா? சொர்க்கம்னா சொர்க்கம், சுவர்க்கம் விண்ணு, பிரம்மன் தான் சொர்க்கம். மாசுபடாத இடமில்ல, மண்ணில் மாசுபடுது, நீரில் மாசுபடுது. ஆச்சா? அப்போ காற்றுலையும் மாசுபட்டுருது, எல்லாம் கலந்து விட்ரு. ஆனால் விண்ணில் நெருங்க முடியாது, ரொம்ப கஷ்டம் விண்ணுக்கு போகிறது. இந்த நாலுலேயுமே மாசுபட்டுருக்கு. அப்போ பஞ்சபூதத்தில் மாசுபடாதது விண்ணு தான், ஆகாசம்தான். அங்கே அவ்வளோ தூரம் அதுதான் உசுராக இருக்குது. ஆகாசம்தான் அங்கே ஓட்டு உசுராக இருக்குது. ஆகாசமே உசுராக இருக்குது. கால் அடிபட்டுருது, ஏகண்ணே வலிக்குதா தாத்தா? விண்ணுன்னு வலிக்குது தாத்தா. விண்ணுன்னு சொல்கிறாங்களே, எப்படா வலிக்குது? என் கால் விண்ணுன்னு வலி. விண்ணுன்னா உசுருன்னு அர்த்தம். அந்த இடத்துல கால் அடிபட்டு ரத்தம் வந்ததுன்னா அந்த இடத்துல ப்ளஸ் நரம்பு கட் ஆகிருக்குதுன்னு அர்த்தம். பிளட்டுக்கு போகிறது 72,000 நரம்புனா திச்சோடு இருக்காது, திச்சோடில் இருக்கு, படைஞ்சிருங்க. 72,000 நாடி நரம்பில் ரத்த சர்க்குலேஷன் கம்மியாச்சுன்னா வலி எடுத்துக்கும். போக்குவரத்து இல்லையில்ல, தண்ணி போகிறதுன்னா காடு வறண்டு போயிடுதில்ல. அப்போ எங்கே ரத்த சர்க்குலேஷன் கட் ஆகுதோ அங்கே வலிக்கும். எப்படா கண்ணு வலிக்குது? ஐயோ அப்பா விண்ணுன்னு வலிக்குதப்பாங்கிறான். உன்னறியாத வருதா? உசுரே போகிற மாதிரி இருக்குதுங்கிற. பம்பரம் எப்படா சுற்றுது? என் பம்பரம் விண்ணுன்னு சுற்றுது தான். பம்பரம் விண்ணு எப்படி சுற்றுது? பம்பரம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த ஆகாசமே உங்கள்கிட்ட உசுராக இருக்குது. அப்போ நம்ம ஆகாசத்தையும் மனிதன் பிடிச்சி ஸ்டாக்கு வைக்க முடியாது, பீராவில் காற்றையும் பிடிச்சி வைக்க முடியாது, நெருப்பு வச்சு பிடிக்க முடியாது, நீரும் உன்னால் பிடிச்சி வைக்க முடியாது, ஆற்றுல ஓடிட்டு இருக்கிற நீரும் உன்னால் பிடிச்சி வைக்க முடியாது, இந்த நாளில் உன்னால் கை வைக்க முடியாது. நீ எதில் கை வைக்கிற? எது ஏமாந்துருக்குதோ அதில் கை வைப்பான். ஆச்சா? மனிதன் தன்னுடைய தாய் தந்தையர் மிரட்டுவான், பெரிய மாவீரன் நினச்சிக்கிட்டு. மனைவி மிரட்டுவான், பெத்த பிள்ளைங்களை மிரட்டுவான். இந்த நாள் இவனுக்கு கட்டுப்பட்டுருக்குது. ஏற்று வீட்டுக்காரனை மிரட்ட முடியுமா? ஏற்று வீட்டு பிள்ளைங்களை மிரட்ட முடியுமா? இந்த நாள் இவனுக்கு மிரட்டி இருக்குது. ஆச்சா? ஆடு வச்சுருப்பான், குழந்தைக்கு தினம் 1/2 லிட்டர் பால் கொடுக்கும், தினம் 1/2 லிட்டர் பால் கொடுக்கும். மாடு வச்சுருப்பான், தினம் 5 லிட்டர் பால் கொடுக்கும். அந்த ஆட்டுக்கு வயசாகி போயிடும், பால் கறக்காது. இந்த மாட்டுக்கு வயசாகி போயிடும், இது லாய்க்கப்படாது இனிமேல் அப்படின்னு கறக்கிற வரைக்கும் கறத்துவிட்டு அதை அடிமாட்டுக்கு வித்துடுறது. உழைப்பையும் வாங்கி தின்னுவிட்டு அதை சாவடிக்கிறதுக்கும் கொடுத்துட்றது. இந்த பாவத்திலேருந்து என்னைக்கு மீள்றது? என்றைக்கு மீள்றது? நம்ம குழந்தைய காப்பாற்றிச்ச, அதுக்கு வருமானம் இல்லைன்னு தெரிஞ்சோன்னே அடிமாட்டுக்கு விற்று அதை கொண்டு கசாப்புக்காரை வாங்கிட்டு போய் அறுத்து போடுறான்னு. ஏன் அது அடக்கமாகிட்டு எவ்வளோ நாள் பால் கறந்தது? அதில் ஒரு மண்ணில் போட்டு பேச்சிட்டு போகலாமில்ல? அது சம்பாதிக்க முடியலைன்னாலும் அதை விற்று காசு பண்ணி சம்பாதிக்கணுங்கிறான். ஆனால் அது வாயில்லா ஜீவன், சாவர நேரத்தில் கூட பணம் கொடுத்துட்டு போகுது. நம்ம வீட்டில் ஒன்று போயிடுது, இதை ஒரு 200 ரூபா கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போனா எடுத்துகிட்டு போவானா? சும்மா கொடுத்து எடுக்க மாட்டாங்க. எத்தனை கோடி சம்பாதிச்சாங்கிறாங்களே, உன்னை தெருக்கோடியில் கொண்டு போடுறானே. அதை 2000 3000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறாங்க. இறந்து போனதுக்கப்புறம் கூட 5000 10,000க்கு வாங்கிட்டு போகிறோம், 5000 10,000க்கு வாங்கிட்டு போகிறான்னு சொல்கிறாங்க. இறந்து போனதுக்கப்புறம் இதை 5 ரூபா கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லையே. இவ்வளோதான் மனித மரியாதை. அப்போ நம்மக்கிட்ட எது அடங்கி போகுதோ அதை மிரட்டுறது. தன்னுடைய தாய் தந்தையர், மனைவி, குழந்தைங்களை மிரட்டுறது வீரனா? ஆச்சா? அப்போ இந்த வீட்டுக்கு கண்ணையர் மினிப்பா அங்கே வாடான்னா வருது, ஏன் லட்சுமி வான்னா வருது. அப்படி விளையாண்டுட்டு இருக்குது, அதை போய் அறுத்து திங்கிறீங்க. ஏன் ஒரு சிங்கத்தை அறுத்து திங்கிறது, புளி அறுத்து திங்கிறது? அது போடலாமல கசாப்பு, அது இவனை போட்டு தள்ளிடும். புரியுதா? அப்போ மனிதன் ஆரம்பத்திலேருந்து எதை அடக்கி தனக்கு எது கட்டுப்பட்டு போகுதா அதை தின்னு பழவி இருக்கிறான். நான் சொல்கிறது புரியுதா? உன்னை எதிர்த்து ஃபைட் பண்ணுறதை பிடிச்சோன்னால திங்க முடியுதா? எதெல்லாம் உனக்கு கட்டுப்பட்டு போகுதா அதை வீட்டில் நம்ம கூட இருக்கிற நபர்கள் மிரட்டுறது. ஏன்னா தாய் தந்தையர், மனைவி, மக்கள் உனக்கு கட்டுப்பட்டுருக்காங்க, அவங்கள மிரட்டுவேன். ஆடு கோழி இதெல்லாம் மாடெல்லாம் உனக்கு கட்டுப்பட்டுருக்குது, அதை அடித்து திம்பேன். அதனால் அது வீரனுக்கு அடையாளம் அல்ல. அதனால் இதெல்லாம் கடந்து வரணும், அப்போ நம்மளால் விண்ணை பிடிக்க முடியாது, காற்றை பிடிக்க முடியாது, நெருப்பை பிடிக்க முடியாது, நீரையும் பிடிக்க முடியாது. ஒன்றே பிடிச்சிக்கிறான்,
இது என்னடது, 2 அடி நீ சேர்த்தி கட்டிட்ட, வயலில் 2 அடி, கால் இந்த பக்கம் வச்சா கால் துண்டிச்சு போயிருங்கிறான். இந்த மண்ணை இந்த 4க்கு அடிச்சிக்க முடியாதல்ல, இவன் கால் போட்டிருக்குது, அவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கிறான். இவன் கால் அப்போ ஏற்பட்ட கால் பூமியில் நடக்குதுன்னா, பஞ்சபூதத்தில் 4 சுதந்திரமாக இருக்குது, இந்த ஒன்றுக்கு அடிச்சுக்கிறான். மகாபாரதத்தில் அதுக்கு தான் அடிச்சுக்கிறான் இடத்துக்கு. காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிஞ்சு கிடக்குது, பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே, பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே. யார் பிரித்து வச்சு பார்க்குறா? மனசு. அது எவ்வளோ நன்மை செய்யுது. நதியைப் போல நாமும் நடந்து பயன்பெற வேண்டும், கடலைப் போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும், வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும், வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் நிலைத்திட வேண்டும். எவ்வளோ கருத்து இருக்குது, எவ்வளோ கருத்து இருக்குது, சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப எளிமையாக சொல்லுங்க. இதெல்லாம் சித்தர் பாட்டுங்க, சிவவாக்கியத்தில் இருக்குதுங்க, திருமந்திரத்தில் இருக்குதுங்க, கவிஞருங்க தாங்க அதை செய்ய முடியும். இந்த 4 வரி கொடுக்கறதுக்கு 400 பாட்டு படிப்பான், சாதாரணமாக கொடுக்க முடியாது. தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் அது சிலைதான், உண்டு என்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. தெரிஞ்சுக்கிட்டீங்க? தெய்வம்னு நினச்சா அதை தெய்வமாக நினை, இல்லை கல் தான் நினச்சா கல்லாக நினச்சிக்க. இங்கே திருமந்திரத்துக்கு வாங்க. வீடு கட்டினீங்க, நிலவு சன்னெல்லாம் செஞ்சிட்டீங்க, நல்ல கட்டை துண்டு துண்டாக கிடக்குது. ஆசாரியார்கிட்ட 2 ஆனைக்குட்டி செஞ்சு கொடுப்பா குழந்தைங்களுக்குங்கிறீங்க. அந்த சைஸில் துண்டு துண்டாக இருக்கிற கட்டையை ஆனைக்குட்டி செஞ்சு கொடுத்துட்டான். இப்போ அதை கட்டைன்னு சொல்லுவீங்களா, யானைக்குட்டின்னு சொல்லுவீங்களா? இப்போ தான் யானை செஞ்சுட்டாங்கிறண்ணே, அதைத்தான் சொல்ல. இப்போ இந்த கட்டை கிடையாதுல்ல, ஆனால் அந்த யானை எதுவாக இருந்தது? அதனுடைய முதல்ல அதனுடைய உண்மையான ஒரிஜினல் தன்மை என்ன? மனிதனுடைய செயல்பாட்டினால் அது யானையாக உருவெடுத்திருக்குது. இப்போ அந்த யானை மறுபடியும் அந்த பழையபடி காலையும் தும்பிக்கையும் செதுக்கிடுங்க, கட்டை சதுரமாயிடுச்சு. இப்போ அந்த மலை பழையபடி கட்டையாயிடுச்சா? பரத்தே மறைப்பது பார் முதல் பூதம், பரமனை. பார்னா உலகம், முதல் பூதம்னா விண்ணு. பார் என்றால் உலகம், முதல் பூதம் என்றால் விண்ணு அல்லது ஆகாசம். பரம வந்து ஆதி வெளி, சுத்த வெளி. தவத்தில் போனோமில்ல, ஆதியே போற்றின்னு அந்த இருள் வெளியில் பரம இருக்கிறான். பரம அங்கே இருக்கிறான், அந்த இடத்த விட்டு வரமாட்டான். எஜமா நீ தான் போய் பார்க்கணும். உலகத்துக்கு அதிபதி அவர் தான், நீ தான் அவரை போய் பார்க்கணும், அந்த அதிபதியை. அவர் கீழே இறங்கி வரமாட்டார். ஆனால் 5 பேர்த்த அனுப்பிச்சிருக்கிறார் வேலை செஞ்சுட்டு வர்றதுக்கு. அச்சா, நெத்தியில் ஒருத்தர் இருக்கிறார், மனோன்மணி சதாசிவம் ஒரு சோடி, கழுத்தில் ஒரு சோடி இருக்குது, மகேஸ்வரன் மகேஸ்வரி. அச்சா, நெஞ்சில் ஒரு சோடி இருக்குது, ருத்ரன் பார்வதி. வயிற்றில் ஒரு சோடி இருக்குது, மகாவிஷ்ணு மகாலட்சுமி. படைப்பு பிரம்மா, உயிர் நாடியில் ஒரு சோடி இருக்குது, பிரம்மாவும் சரஸ்வதி. புரியுதுங்களா? இந்த 5 செட்டு அனுப்பிச்சிருக்கிறார். சிவனு பராசக்தி மேலே இருக்கிறாங்க, அவங்க வரமாட்டாங்க. நாம் தான் தரிசனம் பண்ண போகணும். அதனால் சிவன் வந்து அங்கே தான் இருப்பார். சிவனால் அனுப்பப்பட்ட ஐவர். அதனால் நாம் தான் அவங்கள பார்க்க போகணும். நாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஆன்மீகத்தில் நம்ம தெளிவறிஞ்சிக்கணும். அப்போ அந்த பரமனை மதைச்சது முதல் பூதம். பரத்தே மறைத்தது பார் முதல் பூதம். இந்த விண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் பரம கண்ணுக்கு தெரிய மாட்டான். இல்லை இதையும் தாண்டி போகிறோன்னு ஒன்றை பார்க்க வரல, எனக்கு சூரியன் வேண்டாம், சந்திரன் வேண்டாம், நட்சத்திரம் நீங்களாம் வேலைக்காரருங்க, நீங்களும் வேண்டாம், விண்ணும் வேண்டாம், உன்னையும் நிவர்த்தி போனால் அந்த இருள் வெளிக்கு போயிடுவீங்க. அந்த இருள் வெளி தான் பரம் இருக்கிற இடம். அப்போ பரத்தே மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். பரமனை பார்த்துட்ட இந்த பூதம் மறைஞ்சிருச்சு. பரமனை விட்டு கீழே இறங்கி வந்த விண்ணை பார்த்துட்டா பரம மறைஞ்சிருவான். அப்போ யானையாக பார்த்தா யானை, கட்டையாக பார்த்தா கட்டை. அப்போ தெய்வமாக பார்த்தா தெய்வம், சிலையாக பார்த்தா சிலை. இந்த பாட்டை அப்படி மாற்றி எழுதியிருக்கிறான். புரியுதுங்களா? அதுதான் புரியுது. ஆகையினால இந்த மாதிரி பாடெல்லாம் கேட்டு தெரிஞ்சு தெளிவுபட்டுக்கிட்டிங்களா உங்களுக்கு வந்து வரும். அதனால்
நாம் வந்துங்க ஆன அஞ்செழுத்திலே அண்டமும் அகண்டமும் சிவவாக்கியர் சொல்கிறார். ஓம் நமச்சிவாயான்னு சொல்கிறோமல்ல, அஞ்செழுத்து நா மா சி வாயா நமச்சிவாயாங்கிற அஞ்செழுத்தில் சொல்கிறார். ஆன அஞ்செழுத்திலே எதனால் ஆன அஞ்செழுத்திலே அண்டமும் அகண்டமும். ஆன அஞ்செழுத்திலே ஆதியான மூவரும் பிரம்மா விஷ்ணு சிவம் 3 பேர் அதுக்குள்ளே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறார். இந்த பஞ்சபூத் கட்பட்டவங்க தான் 3 பேருங்கிறார். ஆன அஞ்செழுத்து அதான் 5 மேலே விண்ணிலிருந்து மண் வரைக்கும் இதுக்குள்ளே தானே அவங்களும் இருக்கிறாங்க, அதுக்குள்ளே தானே அவங்களும் இருக்கிறாங்க எல்லா அப்பனும். ஆன அஞ்செழுத்துலேயே அண்டமும் பிண்டமும். ஆன அஞ்செழுத்துலேயே அண்டமும் அகண்டமும். அண்ட பிண்டமெல்லாம் அதுலேயே. ஆன அஞ்செழுத்துனா ஆன அஞ்செழுத்து எது? பஞ்சாட்சரம். பஞ்சாட்சரம்னு என்ன? நா மா சி வா யா, இதுதான் பஞ்சாட்சரம். சரமன்னா கோர்வையாக இருக்குது, பஞ்சன்னா 5. ஆன அஞ்செழுத்திலே அண்டமும் அகண்டமும். ஆன அஞ்செழுத்திலே ஆதியான மூவரும் பிரம்மா சிவம் விஷ்ணு. ஆச்சா. ஆன அஞ்செழுத்திலே அகாரமும் உகாரமும். அகாரம் ஆன்மா, உகாரம் உடம்பு. ஆன அஞ்செழுத்திலே அகாரமும் உகாரமும். ஆன அஞ்செழுத்திலே அடங்கலாகி விட்டதே. அடுத்து சொல்கிறார், இதுலேயே பிறந்து இதுலேயே வளர்ந்து அடங்கிறது, இங்கேயே அடங்கிறது. 5 எழுத்திலே பிறந்து 5 எழுத்திலே வளர்ந்து 5 எழுத்தே ஓதுகின்ற பஞ்சபோத பாவிகால் 5 எழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லீரே. அந்த ஓரெழுத்து தவந்தான் இப்போ சொல்லி கொடுத்துருக்கிறேன். 5 எழுத்திலே பிறந்து பஞ்சபோதத்தில் பிறந்து அந்த பஞ்சபோத கூட்டுனால வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறியே, அதிலே வளர்ந்துக்கிட்டு இருக்கிறிய. 5 எழுத்திலே பிறந்து 5 எழுத்திலே வளர்ந்து 5 எழுத்து ஓம் நமச்சிவாயான்னு ஓதிக்கிட்டு இருக்கிறே பஞ்சபோத பாவியே. 5 எழுத்தில் ஓரெழுத்து அறிய கூற வல்லீரே. மைய எழுத்து அறிஞ்சியா, நாயோட்டு மந்திரத்தை அறிஞ்சியா. சிம் மற்ற 4 வெளியே போயிருமையா. நா மா வா யா எல்லாம் வெளியே போகுது. சிம் உங்கள் வயசில் இதுவரை கேட்டிருக்கிறீங்களா? கேட்டிருக்கிறீங்களா? உள்ளே கூட்டி போகுதா? அதுதான். அதனால தான் சிவனுக்கு மிஞ்சிய கடவுள் உலகத்தில் இல்லை. இப்போ சிவனால் நீங்கள் மறுபடியும் சிலையை நினச்சிக்கக்கூடாது. அந்த இடத்துக்கு பேர் சிவம். இப்போ இவங்க ஒரு 10 ஏக்கரா வாங்கினாங்க, 50 வீடு தனியாக போய் வீடு கட்டிக்கிட்டாங்க. அந்த 10 ஏக்கரா பிளாட்ஃபார்மு, அதை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பேர் வைக்கணுமில்ல, அதுக்கு ஒரு காலனி ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிறீங்க. ஆனால் பிளாட்டு தானே மெய். அந்த மேலே இருக்கிற கட்டடம் அந்த பேர் நீங்கள் வச்சுருக்கிற பேர் பொய் தானே. அதனால் எல்லா தெய்வத்து பேரும் பொய் தான், உங்கள் பேரும் பொய் தான், என் பேரும் பொய் தான். மண்ணும் விண்ணும் தான் மெய். புரியுதுங்களா? மண்ணும் விண்ணும் தான் மெய். அப்போ 5 எழுத்தை 5 எழுத்திலே பிறந்து 5 எழுத்திலே வளர்ந்து 5 எழுத்தை ஓதுகின்ற பஞ்சபோத பாவிகால் 5 எழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லீரே அப்படின்ட்டு அது சொல்கிறார். அப்போ 5 எழுத்தில் எப்படி சாமி ஓரெழுத்து அறிஞ்சிக்கிறது? ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடியே. நான் கடவுளை பார்க்குறேன்னு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா திட்டியும் போகிறான், உபதேசம் வாங்குறான். ஒன்றுமே புரியல, பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது. சாமி 10,000 ரூபா கொண்டு கொடுத்துட்டு வந்தனே, ஒன்றுமே காணுமே. சாமி 20,000 கொடுத்துட்டு வந்தனே, எனக்கு விளக்கமே தெரியலையே. சாமி 25,000 கொடுத்தேன், 3 நாள் வச்சுருந்து பயிற்சி கொடுத்தாங்க, கடவுளை பற்றி சொல்லலை, மற்றதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. என்னையா பண்ணாங்கன்னு 6 மணிக்கு டீ கொடுக்குறாங்க, 7 மணிக்கு வாக்கிங் போக சொல்கிறாங்க, 8 மணிக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, 10 மணிக்கு உம்முன்னு ஒரு கேசட்டு போட்டு விட்றாங்க. கடவுளை பற்றி யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, கேசட்டு தான் பேசிக்கிட்டு இருக்குது. 3 நாள் இதுதான் நடந்தது, 3ஆம் நாள் ஓட்டு முடிக்க விட்டாங்க. என்ன இப்போ மறுபடியும் அதே பொண்டாட்டி, அதே பிரச்சனை, அதே வீடு, அதே தொழில் தான் பார்த்தாவனா. பணத்தை எப்படி ஜனங்க இறச்சிட்டு வருது பாரு. சரியா கடவுளை பற்றி என்னையா தெரிஞ்சுக்கிட்டேன்னு இப்போ நீங்கள் இங்கே தான் கூட்டாங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டா அப்படிங்கிறான். அவங்க போன மாதம் கேசட்டில் இருக்கு பாருங்க, அவங்க சொன்ன விளக்கம்தான். அப்போ என்னென்னா நம்ம அந்த 5 எழுத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். உள்ளே இருக்கிற ஜோதி விட்டுட்டு ஓடி 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 உன்னோட கலந்துருக்குது. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் காலம் போச்சு, வாரம் போச்சு, வருஷம் போச்சு, நாட்கள் போயிடுச்சு.
அப்போ நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி வாடி வாண்டு போன வாந்தர்கள் கோடி கோடி எண்ணறிந்த கோடிக்கணக்கான பேர் கடவுளை பார்க்குறேன்னு செத்து போயிட்டா முழுசாக யாரும் பார்க்கல அப்படிங்கிறாரு. அதுக்கு என்ன பண்ணணும்னா காலையில் உங்களுக்கு சொன்ன பாரு ஒவ்வொன்றா லிஸ்ட் பண்ணிக்கிட்டு வரணும். ஆச்சா? அப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்னா உங்களுக்கு கறந்தபால் மார்புகா, உடைந்த சங்கின் ஓசை காதின் உட்புகா. அப்போ என்னென்னா சொல்லு அந்த பாட்டு வரும். அதில் வரி என்ன சிவாய்க்கிறது. அப்போ உங்களுக்கு உயிர் போயிட்டா மறுபடியும் இந்த உடம்புக்குள்ள அந்த உயிர் வந்து உள்ள வராது. அதாவது கறந்தபால் மார்புகா, உடைந்த சங்கின் ஓசை காதின் உட்புகா, உதிர்ந்த காய்கறி கனி மீண்டும் மரம்புகா, பிரிந்த உயிர் மீண்டும் உடல் புகா. ஆமாம், இறந்தவர் பிறப்பது இல்லையே. அப்போ உங்களுக்கு அந்த ஒவ்வொன்றா நம்ம லெஸ் பண்ணிக்கிட்டு வரணும். இந்த உள்ளே இருக்கிற ஜோதியை நம்ம புரிஞ்சுக்கிறதுனா ஒவ்வொன்றா லெஸ் பண்ணிக்கிட்டு வரணும். அந்த எனக்கு குடும்பத்திலேருந்து லெஸ் பண்ணிக்கிட்டு வரணும். இப்போ மாட்டில் மடியில் பால் இருந்தால் சொட்டு சொட்டாக உழுதுகிட்டே இருக்குது மாறில், அந்த பாலை கறந்துடணும். மரத்தில் காய் பூவும் கனி தொங்கிக்கிட்டு இருந்தால் அது அந்த காய் 2 நாளைக்கு இருக்கும் ஒவ்வொன்று உழுந்துக்கிட்டே இருக்கணும். அந்த மரத்தை அடியோடு சாய்ச்சிடணும். அப்போ காய் மறுபடியும் காய்க்காது. ஆச்சுங்களா? அப்போ என்ன ஆச்சுன்னா தயிர்னு இருக்கிற வரைக்கும் அதுக்குள்ளே வெண்ணெய் இருக்கும், கடைஞ்சி எடுத்துடணும். அப்போ இந்த உசுறு ஆண்டவங்கிட்ட சேர்த்திடணும். அப்போ பிரிந்த உடல் மீண்டும் உயிர் புகா. இந்த உச்சி மூலியமாக போச்சுன்னு சொன்ன பாருங்க. ஆமாம், அந்த உச்சி மூலியமாக போனது விண்கலத்தில் போய் சேர்ந்துட்டா இன்னொரு உடலுக்கு போய் போதாது, பிறப்பு எடுக்காது. அதுதான் பிறப்பு எடுக்காது, அதுதான் பிறப்பு. அதனால தான் அது மட்டும்தான் மீண்டும் இன்னொரு இறந்தவர் பிறப்பதில்லை இல்லையேன்னு அந்த உயிர் தான் விண்ணுக்கு போய் சேர்ந்த உயிர் தான் பிறப்பு எடுக்காது. மண்ணுக்குள்ளேயே இருக்கிற உயிர் 16ஆம் நாள் 40ஆம் நாளுக்குள்ளே உயிர் எடுத்துரும். அது உயிர் எடுக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி ஒவ்வொன்றா கழிச்சிக்கிட்டு வரணுங்கிறாரு. அப்படி கழிச்சிக்கிட்டு வந்தால் தான் நம்ம அதை அடைய முடியும். அப்படி சிவபாய்க்கார் சொல்கிறது. அதுக்கு என்ன சொல்கிறாரு? சங்கு 2 தாரை 1 நடுநாடி, சங்கு 2 தாரை 1 சன்னல் பின்னல் ஆகையால் மங்கி மாளுதே உலகில் மானிடங்கள் எத்தனை. இந்த மூச்சு வெளியே சத்தம் போட்டு சண்டை பண்ணிக்கிறான். உன்னுடைய மூச்சு எனக்குள்ளே போகுது, என் மூச்சு உனக்குள்ளே போகுது, 2 சண்டை பண்ணிக்குது. அப்போ இந்த மூச்சு மூக்கில் போய் புசுன்னு வரதை முதல்ல நிறுத்தி பழகணும். அதை நிறுத்தினா எப்படி மூச்சே நின்று போயிடும். பேசாது இருந்தாவே மூச்சு நின்றுக்கும். மூச்சை நிறுத்துறதுக்கு மூக்கு அடைக்கிறது பிடிச்சிக்கிறது அதெல்லாம் மூச்சை நிறுத்துறதுக்கு எந்த பயிற்சியும் பண்ண வேண்டாம், சும்மா இருந்தால் போதும். அப்போ சும்மா இருந்தால் என்ன, கூட்டமாக இருக்கிற இடத்துல போகக்கூடாது, ஏதோ ஒன்று பேச சொல்லுமல்ல. அப்போ நீ எந்த இடத்துலலாம் பேச்சை குறைக்கிறியா, பேச்சை குறைச்சா மூச்சு அடங்கும், பேசுனா மூச்சு வெளியே வரும். அதனால தான் சங்கு 2ஐயும் தவிர்த்து தாரை உத வள்ளிரே கொங்கை மங்கையோரும் கூடி வாழலாகுமே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம தியானம் செய்யுங்க, சொல்லி கொடுத்த பிரகாரம் அதுலேயே எல்லாம் வந்துடும். உங்கள் கேள்வி கேளுங்க, சந்தேகம் என்ன சந்தேகம் உங்களுக்கு தோணுது? ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கிறீங்க, என்ன மனசுக்கு பிடிக்கிறது கேளு. நம்ம இருந்து மறுபடியும் மனசுதான் வருமா இல்லை மற்ற விருதுங்களா வருமா இல்லை எப்படி பிறவிகள்லாம் எப்படி? கரெக்டான பாயிண்ட்டு, நல்ல கேள்வி கேட்குறீங்க. நாம் மறுபடியும் என்ன பிறவி எடுப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்க? நம்ம கீழே இருக்கிற ஜீவராசிகள் இருக்குங்க, அது அந்த மாதிரி தான் வரும். ஆமாம், இப்போ உங்கள் மனசுன்னு நினச்சித்தானே உங்கள் வீட்டிலேருந்து இங்கே ஈரோடு வந்தீங்க. இங்கே வர்றதுக்கு உங்கள் கண், காது, மூக்கு, கை, கால் இங்கே போகலான்னு சொல்லிச்சா மனசு சொல்லிச்சா? இங்கே வர்றதுக்கு உனக்கு எது ஹெல்ப் பண்ணிச்சு? மனசு தானே. இங்கே போகணும், ஐயாவை பார்க்கணும்னு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நல்ல ஆன்மீகத்தில் தெளிஞ்சுதான் இருக்கிறீங்க. அப்போ இந்த மனசு உருவமில்லாத உருவம் இருக்கிறது உடம்போடு இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா? 5 புலன்களும் நவ துவாரங்களும் 5 உடம்போடு தான் இருக்குது. 9 நாடி உடம்போடு இருக்குதுல்ல. அப்போ 10வது உங்களுக்கு ஆன்மா உடம்புட்டு வெளியே போய் வர்றது, போக்குவரத்துமாக இருக்கிறது ஆன்மா, உசுறு. அலை வந்துட்டு போகுதில்ல. இந்த கரைக்கு வர்றாலேயே அங்கே உள்ள நடுக்கடலுக்கு போகும்போது நிறுத்திக்கணும். உசுறு மனமும் ஒன்று தான். அசைஞ்சா அலை, அசையினா நிலை. கடலுக்கு வேறு தண்ணி, அலைக்கு வேறு தண்ணியா?
இல்லை 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 ஒரே தண்ணி. கடலுக்கு வேறு தண்ணி, தண்ணியினுடைய அசைவு அலை. அது அலை, தண்ணி அசையாது இருந்தால் நிலை, நிலையில் உயிர், அலையில் மனம். மனம். அப்போ புரியுதுங்களா? நிலையாக இருந்தால் அது உயிர், அதுக்கு வேலை கொடுத்தீங்களா மனம். உயிர் அசைஞ்சால் மனம். மனம். உயிர் அசைஞ்சால் மனம், அசைந்தால் மனம். பூ விரியாது இருக்கிற வரைக்கும் 10 நாள் செடியில் பூ அப்படியே இருக்கும். அது சும்மா இருக்காது, நீங்களும் பொறிக்கலை. விரிய ஆரம்பிச்சிருந்தனா அந்த ஏரியா முழுவதும் வாசம் வந்துடும். வீட்டில் கொண்டாந்து போட்டிங்களா மொக்கு பூவாகிட்டு தான் சாயந்தரம் வரைக்கும் அது வெடிச்ச உடனேக்கு ரூம் முழுவதும் கம்ம கம்ம கம்முன்னு வந்துடும். அப்போ என்ன? விரிந்தால் மனம், சுருங்கினால் நிலை. புரியுதுங்களா? அப்போ எந்த இடத்துல மனசை வைக்கிறையோ அங்கே பிறப்பெடு. நீ அதை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இறைவனை உன்னுடைய ஆன்மாவில் யார் உன்னை வந்து பார்த்தாலும் போனாலும் பிடிச்சாலும் உன்னை கண்டுக்கக்கூடாது. வேலை கம்முன்னு படுத்துக்கிட்டே இருக்கணும். யார் வந்து பார்க்குறாங்களா கையாட்டிக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும். பதில் பேசுனா அந்த உறவோடு போய் சிக்கிக்கும் மனசு. ஐயோ தம்பி படுத்துருக்குறானே எங்கள் அப்பா மகாராஜன், அவன் பேத்தி ஒன்று காது குத்த பார்த்துட்டா பரவாயில்லையே, அவங்க அண்ணன் பிள்ளைக்கு வேறு கல்யாணம் ஆகுது, தாய் இல்லா பிள்ளை பாவம், 4 நாளாக இருந்தால் அவங்க அப்பா வேறு இல்லையே. எத்தனையோ சொந்தம். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இவன் தான் முன்னாடி நின்று பண்ணி வைக்கணும், நீயே படுத்துக்கிட்டு கிடக்குற. இழுத்து பிடிச்சி 10 நாளைக்கு இருந்தால் பரவாயில்லைன்னா உன்னோட குடும்பத்தில் தான் பிறப்பு எடுக்கும். மறுபடியும் குடும்பத்தில் ஏதோ ஒரு வீட்டில் பிறப்பேன். இதெல்லாம் நாம் இல்லைன்னு நினச்சிடணும். நாம் ஒரு யாத்திரைக்கு வந்திருக்கிறோம். யாத்திரை முடிஞ்சோடனே நித்திரைக்கு போயிடணும். யாத்திரை முடிஞ்சோடனே நித்திரைக்கு போயிட. நித்திரை தான் நிரந்தரம். அதனால் நீ வந்து இந்த தவத்தில் இப்போ பழவனியில் இங்கே நினச்சிக்கிட்டே இருக்கிற, அடுத்தாப்புல 2 மாதம் கழித்து வந்தீங்கன்னா இங்கே நினைக்கிறது கொடுப்பேன். இது தேவையில்லை. தொடக்கப்பள்ளி முடிஞ்சது, உயர்நிலைக்கு போயிடுறோம். 2 மாதம் இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா மேல்நிலை காமிச்சிருவேன். இது 2 மாதம். அப்புறம் காலேஜ் நீ விளையாட வேண்டியதுதான். அதுக்கு மேலே என்னால் சொல்லித்தர முடியாது. நீயே ஆராய்ச்சி பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ ஆல்ரெடி நான் பண்ணிட்டு இருக்கேன், இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் இப்போ நான் சொன்னதில் பண்ணக்கூடாது. நான் சொன்ன பிரகாரம் போகிறதுனா நான் பண்ணேன். அதனால தான் சொல்கிறேன். இப்போ எல்லா பக்கம் போயிட்டு வர்றாங்கன்னு சொன்னது சரியாக இருக்குதா? முக்தி அடைய முடியாது. என்ன ஒவ்வொரு இடமும் தெரிஞ்சுக்கிட்டு போகலாம். இங்கே என்ன செய்கிறாங்க அங்கே என்ன சொல்லலாம்னு தெரிஞ்சுக்கலாம். நீ முக்தி அடைய முடியாது. அதெல்லாம் இப்போ நான் சொன்ன பிரகாரம் இங்கே தான் செய்யணும். இங்கே செஞ்சால் வராது. இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்கிற பற்றியா? அப்புறம் அது திருப்தி அடையாதான் நாங்கள் வந்திருக்கிறேன். அங்கேயே தான் நான் அடுத்தாப்புல காட்டுவேன். ஆனால் நான் காட்டுறது அதுக்கு வேற ஒரு உதாரணம் சொல்லுவேன். வாக்கியம் வேறு மாதிரி கிடைக்கும். ஆச்சா? ஒரே சாப்பாடு வெவ்வேறு. ஒருத்தர் பாக்க மட்டையில் கொடுப்பான், ஒரு ஈயத்தட்டில் கொடுப்பான், ஒருத்தர் செலுவர் தட்டில் கொடுப்பான், ஒருத்தர் தங்கத்தட்டில் கொடுப்பான். சாப்பாடு அதை நீ புரிஞ்சுக்கணும். அதனால் சொல்ல கோயிலுக்கு போகிற மாதிரி நினச்சிக்கிட்டு போனீங்கன்னா இந்த சித்தர் மார்க்க ஞான மார்க்கத்தில் முக்தி அடைய முடியாது. போயிட்டே இருக்கலாம். எங்கேயாவது ஒரு பக்கம் நம்பி, யாரோ ஒருத்தர் நம்பி அவங்க கொடுத்த விளக்கம் சரியில்லை, இது எல்லாம் தான் சொல்லுவாங்க. உலகம் முழுவதும் சொல்கிறது இங்கே தான். ஆனால் இங்கே சொல்கிறது பெரும்பாலுமான சொல்லுவாங்க. அதனால் இதுதான் முறையாக கொடுக்கணும். இது நியாயமாக கீழேருந்தே வரணும். அது 12 வருஷம் ஆகிடும். அது நீங்கள் செய்ய முடியாது. மெச்சூரிட்டி ஆகிட்டு சொன்னால் புரிஞ்சுக்குவீங்க. இங்கேருந்து வர குழந்தைங்களுக்கு தான் இங்கேருந்து வரணும். நம்ம மூச்சால் அந்த சக்தியை இழுத்துக்கிறோம். இப்போ குழந்தை இழுன்னு சொன்னால் இழுக்க தெரியாது. அதுக்கு தான் அந்த 12 வருஷம் வச்சுருக்கிறாங்க. இப்போ நாம் மெச்சூரிட்டி ஆனதுனால கிராஸ் பண்ணி பைபாஸில் வர்றோம். அப்போ இங்கேருந்து போகணும் நியாயமாக. இப்போ நான் எத்தனை விளக்கம் சொன்னேன் காலையில். இந்த உடம்பெல்லாம் வணங்கிட்டு வரணும். இங்கே நேரடியாக பிடிச்சா நீ போக முடியாது. உன்னோட பிரச்சனையை குறைக்காத இங்கே கொடுத்துட்டு என்னப்பா பண்ணுறது? கலெக்டர் புஸ்தகத்தை கொண்டாந்து கொடுத்துட்டேன், இந்த புஸ்தகத்தை படித்தா கலெக்டர் ஆயிடலான்னு. நீ படிப்பியா? புஸ்தகத்தை கொடுத்துடலாம். உனக்கு புஸ்தகத்தை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கலாம், அதையே பூசை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். கலெக்டர் ஆக முடியாது. அதனால் அந்த நினைப்பில் போகிறதுனா உன்னுடைய ஃபஸ்ட்டு குடும்பத்தை சரி பண்ண. குடும்பத்தில் 5% உனக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. இல்லைன்னா விட்டுட்டு ஓடிடலாம். சாமியார் ஆகலாம், முக்தி அடைய முடியாது. பிச்சை எடுத்து சோறுதிங்களாம். இந்த கோயிலை சுற்றி சாமியார் இருக்காங்களே சில பேர், அவங்க வந்து வீட்டில் வீடு வாய்க்காத, மனைவி மக்கள் வாய்க்காத விட்டுட்டு போயிடுறது. சாமியாராக போக முடியாது. அவங்க எல்லாரும் கும்பிட்டுட்டு இருக்கிறா. அவங்க பொழப்புத்தனத்துக்காக போடுற வேஷம். நல்லா இருக்கிறவன் எதுக்கு ஓட்டுட்டு போனான்? எதுக்கு ஓட்டுட்டு போகணும்? எதுக்கு ஐயா ஓட்டுட்டு போகிறது? சாமியாரானா ஓட்டுட்டு போனாச்சு விதி ஏதாச்சும் சட்டம் இருக்குதா? எதுக்கு யார் ஓட்டு விட்டு போனா? என்ன வள்ளுவர் பொண்டாட்டி விட்டு போனாரா? கூட தானே கூட்டிகிட்டு போனார். வேதத்திரி என்ன மனைவி விட்டு போனாரா? 2 மனைவி வச்சுருந்தாரா? ஒன்றுக்கு 2 மனைவி இருந்தது அவருக்கு. 2 பேர்த்தையும் வச்சுக்கிட்டு தான் இருந்தார். அடக்க முடியாது. அவங்க அடக்காரதெல்லாம் பார்த்தாரு தானே. பாவம் தானே. குடும்பம் ஆகாது இருந்தால் பரவாயில்ல, ஆச்சுன்னா
குடும்பத்தையும் நிறைவு பண்ணிக்கணும். இதுலேயும் ஒரு கை, குடும்பத்தில் ஒரு கை இருக்கணும். இல்ல அவங்க வந்து நீ எல்லாம் பண்ணக்கூடாது, தியானம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டியது செஞ்சுட்டு சொல்லவே மாட்டாங்க, செல்ல வேண்டிய செஞ்சுட்டு சொல்ல மாட்டாங்க. நாம் இதை தெரிஞ்சுக்கிட்டோங்கிறதுனால நாம் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம், ரெண்டில் சம்பாதிக்கிற சூழ்நிலை சில பேருக்கு சரியாக உருவாகாது. பார்ப்பாங்க இது பரவாயில்லையாட்டுக்கு இந்த லைனுக்கு போயிடலாம்னு நினச்சி மனசு மாறும். நல்லா சம்பாரித்து போட்டு கரெக்டாக இருந்தாலும் செய்வாங்க. இப்போ கரெக்டாக தானே உங்களை கவனிச்சாங்க, கரெக்டாக தானே பார்த்தாங்க. எனக்கு என்ன நான் தியானம் பண்ணுறேன்னு சொல்லி ஒத்துழைப்பு கொடுக்காதே இருக்கிறாங்க, ஒத்துழைப்பு தானே கொடுக்குறாங்க. நம்ம கடமையும் கரெக்டாக செய்யணும். நீ முக்தி அடைகிறதுனா நினப்பு சுத்த வெளியில் இருக்கணும். அதுக்கு என்னுடைய பயிற்சிக்கு தொடர்ந்து 1 வருஷத்துக்கு வரணும். 1 வருஷத்தில் வந்தால் கம்ப்ளீட் 4 ஸ்டேஜ் முடிஞ்சுது. 4 ஸ்டேஜ் இருக்குது. 4 ஸ்டேஜோட ஃபினிஷ். 2 to 3 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒருக்கா ஒன்று பயிற்சி தெரிஞ்சுக்கிட்டு போங்க. இப்போ நான் சொல்லிக் கொடுத்ததே 2 மாதத்துக்கு செஞ்சு பாரு. ஏற்கனவே செய்கிறங்கிறியல்ல, அதுக்கு இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் வருதுன்னு பாரு. தொடர்ந்து 1 வாரம் அதை செய்ய, கேசட்டு போட்டுவிட்டு செய்ய, எப்படி இருக்குதுன்னு பாரு. மனசு எக்காரணத்தை கொண்டு தலையே போனாலும் இடையில எந்திரிக்கக்கூடாது. அதை மனசில் வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு உட்காரணும். தவம் பண்ணுற டைமில் வெளியே கொலையே நடந்தாலும் எந்திரிக்கக்கூடாது. அந்த வில் பவர் இருந்தால் தவம் பண்ணு, இல்லாட்டி பண்ணாத. உங்கள் பேர் என்ன? ரவிச்சந்திரன். டே ரவிச்சந்திரா, அவனை கொண்டுட்டாங்கடா, அவன் கொல்லன்னு விட்டான்னு சொன்னால் கூட கண் அசையக்கூடாது, உடம்பு அசையக்கூடாது, அப்படியே சிலையாட்டு இருந்து தவம் பண்ணணும். தவத்தை முடிச்சுட்டு கொன்னவனை போய் காப்பாற்றிருவியா? ஏன் அந்த பக்கமும் வரல? கொண்டுட்டான், ரைட்டு, ஓகே, காப்பாற்றிருவியா? போய் பார்க்க தான் முடியும். பின்ன நான் அந்த பையனை வண்டி எடுக்க வேண்டே பார்த்து போடான்னு சொன்னேன். நந்துர்னி பையன் கேட்கவே இல்லை. நான் இப்போ தான் போக வேண்டான்னு சொன்னேன். என் பேச்சை மீறி போயிட்டான். வண்டியில் அடிபட்டு ஃபாட் அவுட்டு. ஏன் நிறுத்த முடியல உன்னால்? இதெல்லாம் எப்போ சொல்கிற? முடிஞ்ச பிறகு சொல்கிறேன். அந்த பையனை போக வேண்டான்னு சொன்னேன். அப்போ என் பேச்சு யாருமே கேட்கல, உன் பேச்சு யாருமே கேட்கல. நீ ஏன் நிறுத்த வேண்டியதானே? நீ நிறுத்தலாமல்ல? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறம் பேசுறியா, முடியறதுக்கு முன்னாடி பேசுறியா? நம்ம பேச்சை கேட்காம இருக்கிறப்போ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தானேப்பா பேசிக்கிறீங்க, பேசிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நடக்கிறது நம்மகிட்ட இல்லை, ஆனால் ஏற்றுக்கலாமல்ல, ஏற்றுக்கலாமல்ல, அதுதான். அப்போ நடக்கிறத நீ ஏற்றுக்கிட்டினாவே நீ வெற்றியாளன் தான். அதனால் நிறைய தவத்துக்கு போய் குழப்பிடாத. 1 வாரம் தவம் பண்ணிப்பார், கரெக்டாக உன்னுடைய மனசுக்கு பிட்டானா பண்ணு. இல்லைன்னா ஆன்மீக தெளிவு மட்டும் என்கிட்ட கேட்டுக்க. நிறைய பேர்த்துட்டு தான் சொல்லுவேன், ஏற்கனவே பண்ணுறதை பண்ணிக்க. மாற்றி பண்ணினா உடம்புல கிராஸ் ஆகிடும். சாமி கும்பிட்றதில்ல, கிளாஸ் ஆகிடும், உடம்புல சூடு வந்துடும், மலம் கட்டிக்கும். மலம் கட்டிக்கு மோசம் போகாது. கிராஸாக பண்ணுனா கண்டபடி மூச்சு எழுத்தோடு சொல்லுவாங்க சில பேர், அதெல்லாம் உடம்பு கட்டி போய். நான் எந்த இடத்துலையும் மூச்சு எழுத்தோடு சொல்லவே மாட்டேன். மூச்சு எழுத்தோடுறது நல்ல பயிற்சி, உகந்த பயிற்சின்னா இல்லைங்களே. இன்றைக்கி இருக்கிற மனிதனுக்கு ஒத்து வராது. இன்றைக்கி இருக்கிற மனிதனுக்கு இன்றைக்கி ஒரு சித்தரே தோன்றினாலுமே கூட சித்த வைத்தியம் பலிக்காது, அலாவதி தான் பலிக்கும். புரியுதுங்களா? சித்தரே இன்றைக்கி தோன்றி வந்தால் கூட சித்த வைத்தியத்தை செஞ்சால் சித்த வைத்தியத்துக்கு ஒத்து வராது. வண்டியில் போயிட்டு இருக்கிறீங்க, உடனே ஆக்சிடென்ட் ஆகிடுது, சித்த வைத்தியத்துக்கு போவீங்களா அலாவதிக்கு போவீங்களா? பின்ன அவன் தானே எடுத்து போட்டு உடனே கட்டுவான். தலை வலி தாங்க முடியலப்பா, அப்படியே தலை பாரமாக மண்டை இடிச்சு போகிற மாதிரி இருக்குதுண்ணா, ஆக்சிஜன் பேமெண்ட் ஒன்று கொடுப்பா, வாங்கி தின்னுட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். சாறு குடிக்கலாம், நீலத்தரையும் தாய்க்கலாம், 15 நாள் ரெஸ்ட் எடுக்கணுமே. அது யாருக்கு உதவும்? டவுனுன்னா என்னன்னே தெரியாது இருக்கான் பாரு. டவுனுன்னா என்னன்னே தெரியாது இருக்காங்கல்ல, காட்டுவாசிங்க, அவங்களுக்கு உதவும். நாட்டுவாசிங்களுக்கு அலாவதி ஹோமியோபதி ஒத்து வருமா? அலாவதி தான் ஒத்து வரும், சித்த வைத்தியெல்லாம் ஒத்து வராது. சித்த வைத்தியமும் சித்தா ஆயுர்வேதமெல்லாம் ஒத்து வருமா? நாட்டுவாசிங்களுக்கு ஒத்து வராது, காட்டுவாசிங்களுக்கு ஒத்து வரும். சும்மா வேணால் பேசிக்கலாம் பெருமையாக. ஏதாவது என்னென்னா அந்த உடம்பு குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு, வேதிக்கு கீதிக்கு போகிறதுக்கு அதுக்கு சாப்பிட்லாம். அதான் சொல்ல, விபத்து ஆகிடுச்சு, உடனே விபத்து, அவனுக்கு உடனே இந்த கால் எடுத்து போட்டு கட்டணும், அதுக்கு ஒத்து வருமா சித்த வைத்தியம்? பின்ன அப்போ எந்த மாதிரி இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதை புரிஞ்சுக்கணும். எந்த மாதிரி இடத்துல வாழ்கிறோமோ அதுக்கு தகுந்த அறிவை கற்றுக்கிட்டால் தான் வாழ முடியும். நீ வாழ்கிறது ஒரு பக்கம், அங்கே போய் நான் தண்ணி தான் வேணும், டெல்லியில் போய் இருந்துக்கிட்டு எனக்கு தண்ணி கொடு, எனக்கு தண்ணி கொடு, தண்ணி கொடுன்னு, ஐயோ கரண்ட் போய் நான் தண்ணியான தண்ணி கேட்குறேன், ஒருத்தனோரு டம்ளர் தர மாட்டேங்கிறேனே, தண்ணி கொடு தண்ணி கொண்டுக்கிறதுனா எதுக்கு தர்றான் தண்ணி? பானி ஏக் டம்ளர், பானி ஏக் டம்ளர், பானி ஏக் டம்ளர்னா 10 பேர் கொண்டாந்து கொடுப்பான். அமெரிக்காவில் போய் இருந்துக்கிட்டு எனக்கு தண்ணி கொடு, தண்ணி கொடு, பானி கொடு, பானி கொடுன்னா அவன் பாட்டுக்கு போயிட்டு தான் வந்திருப்பான். 1 டம்ளர் வாட்டர்,
ப்ளீஸ் 1 டம்ளர் வாட்டர், ப்ளீஸ் 1 டம்ளர் வாட்டர்னா 10 பேர் கொண்டாந்து தருவான். பாசை அறியாத ஊரில் பண்டிதரும் பைத்தியகாரன். பாசை அறியாத ஊரில் பண்டிதரும், நான் சொல்ல புரியுதுங்களா? இங்கே நீ தமிழ் புலவரப்பா, ஆனால் அங்கே பைத்தியமே கையாகைன்னு கத்திட்டு கிடக்குறிய, உனக்கு மொழி தெரியலையே. மொழி தெரியலன்னா ஒன்றும் பாசை அறியாத ஊரில் எழுத பிடிக்க தெரியாது. ஆனால் கடவுள் எல்லா ஜாதிக்கு, எல்லா நாட்டுக்காரனுக்கும், எல்லா மதத்தவருக்கும், எல்லா இனத்தவருக்கும் ஒரு பாஷை கொடுத்துருக்குறான். அதான் இறைவனுக்கு மொழி இருக்குது. எல்லா இறைவனுடைய மொழி ஒரு மொழி, இயற்கை மொழி ஒன்று இருக்குதுங்க. அது எல்லாத்துக்கும் பொருந்து. எங்கே போனாலும் அந்த மொழியை வச்சு தான் எல்லா மொழிக்காரனும், அந்த மொழியை வச்சு தான் எல்லா மொழிக்கார மொழியும் கற்றுத்தர்றான். எந்த மொழி தெரியலனாலும் நீங்கள் ஊம செவிடாக இருந்தாலும் அந்த மொழியை வச்சு தான் பொழைச்சிக்கிட்டு இருப்பான். சோறு கொடுப்பான் இல்லை. எந்த நாட்டுக்காரனாக இருந்தாலும் இதில் தான் சாப்பிட்டாவன, எந்த நாட்டுக்காரனாக இருந்தாலும் அவனுக்கு சாப்பிட புரிஞ்சுக்குவான்ல. தண்ணி விடுமான்ல. சைகை மொழி, அதுக்கு பேர் சைகை மொழி. சித்தர்கள் சொல்லுது சைகை. பொறுமல்ல. இப்போ அந்த இடத்துல குழந்தை விளையாடிட்டு இருக்குது, 1 வயசு குழந்தை. இங்கே கூப்பிடுறீங்க, கண்ணே இங்கே வாசாமின்னு கூப்பிட்றீங்களா, கண்ணு இங்கே வாகன்னுங்கிறீங்களா? கண் இதரையா இக்கர்ரா கம்மியா. ஆனால் எல்லா பாசையும் கை போய் வருதில்ல. இதான் செய்கை மொழி தான். இதுதான் இறைவனுடைய மொழி உலகத்தில். அதனால் உங்களுடைய எண்ணம் முக்தி அடைகிறதுனா சுத்த வெளியில் தான் இருக்கணும். நீங்கள் வந்துங்க எதையுமே நினைக்க வேண்டியதே இல்லை. இப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஊர் சுற்றி வர்றதெல்லாம் என்னென்னா, உன்னுடைய மனசு நிற்காதுங்கிறதுனால குழந்தைக்கு வந்து தெருக்கடை கூட்டிகிட்டு நேரடியாக சாமி கொண்டு காமிச்சா உனக்கு புரியாது. அந்த குழந்தை ஏப்பா இதுக்கு தான் அவன் 3 மணி நேரம் 4 மணி நேரம் நின்று பாட்டு வந்தாங்கிற, நீ நேரடியாக கூட்டி கொண்டு சாமிக்கிட்டு இது சாமியாக இருக்காது நம்ப மாட்டேன். கண்ணை மூடுனா இதுதான் தெரியுது, அதுதான் தெய்வம். உன்னால் இப்போ அங்கே நிற்க முடியாது. டைம் பாஸுக்காக இதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். எல்லாம் சொல்லித்தரது அதுதான். நீ கண்ணை மூடினா என்னவோ அதுதான் இருள். இன்னும் 1 வருஷத்துக்கு நீ பயிற்சி எடுத்துக்கப்புறம் அதான் சொல்லுவேன். ஆனால் அப்போ நீ அதை புரிஞ்சுக்குவேன். இப்போ புரிஞ்சிக்க மாட்டேன். ஆமாம், அதான் புரிஞ்சுங்க. வேறு என்ன வேணும் உங்களுக்கு? உச்சி வழியாக வெளியே போகிறத பற்றி அதான். இன்கேஸ் ஒரு 12 வருஷம் இருந்து உச்சி வெளியே போனவங்க, அந்த அனுபவத்தை அடைஞ்சவங்க, அந்த அனுபவம் எப்பயும் நிலச்சி இருக்குமா, இல்லாமல் போயிடுமா? அந்த அனுபவம் வந்துங்க உங்களுக்கு வந்து என்னென்னா, அது உங்களால் சொல்ல முடியாதுங்க. எங்கிட்டே கூட நீங்கள் சொல்ல மாட்டீங்க, சொன்னாலும் வேறு மாதிரியாக இருக்கும். அது எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். உச்சி வழியாக நீங்கள் மேலே போயிட்டு வர்றது போக்குவரத்து வச்சுக்கிட்டீங்களா, உங்களுடைய மனசு அதுக்கு என்ன அறிகுறினா, எந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போக மாட்டீங்க. இப்போ நான் வந்ததுக்கு காரணமே அந்த எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நிறைய பேர்கிட்ட கேட்டு அதுக்கு சரியான விளக்கம் சொல்லலைங்க. அதுதான் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே ஏற்கனவே, உங்களுக்கு கிடைச்ச அனுபவத்துக்கு உண்டான அகத்துக்குள்ளேயும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் கிடைச்ச அனுபவத்துக்கு நீங்கள் அடைக்கிற சந்தோஷத்துக்கு வெளி உலகத்தில் காட்டுறதுக்கு என்ன அடையாளம் உங்களை புரிஞ்சுக்கிறதுனா, நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிறத தவிர்ப்பீங்க. கூட்ட நெரிசல் நான் சொல்லிக்கிட்டே முடிச்சிடறேன், அப்புறம் கேட்டுக்குங்க. கூட்டத்தை தவிர்ப்பீங்க. 10 பேர் பத்திரிக்கை கொண்டாந்து வச்சா ஏதாவது ஒன்று செலெக்ஷன் பண்ணி ரொம்ப இம்பார்ட்டண்ட் எதுன்னு பார்த்து போவீங்க, மற்றதெல்லாம் போக மாட்டீங்க. எல்லாத்துக்கிட்டேருந்து விலகி இருக்க மனசு தோணும். யாரும் சொல்ல வேண்டியதில்லை. நீங்களே தனிமையை விரும்புவீங்க. சத்தம் பிடிக்காது. சத்தியத்தில் இருப்பவனுக்கு சத்தம் பிடிக்காது. சத்தத்தில் இருப்பவனுக்கு சத்தியம் புலப்படாது. இதெல்லாம் தான் அறிகுறி. அதெல்லாம் உங்களுக்கு தோணுதா? எனக்கு இப்போ நான் 58 பிறந்தேங்கய்யா. 18 வயசில் வந்து தியானம் கற்றுக்கிட்டேங்க. ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்தேன். 26 வயசு 27 வயசில் நான் தியானம் பண்ணிகிட்டே இருக்கிற போது என்னை விட்டு கடந்து போய் என்னை நான் பார்க்க ஆரம்பித்தேன். சாதாரணமாக இருக்கிற போது இதுக்குன்னு எடுத்தது பண்ணல. அது மாதிரி எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், என்னையும் பார்க்குறேன், இந்த கடையும் பார்க்குறேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஒரு வருஷம் மனைவியோட ட்ராவல் ஆகிட்டுருக்கேன். அப்போ தான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. என்னை வந்து எங்கேயோ போகிறான் ஒரு மாதிரி ஆகிட்டு, வேலைக்கு போகிறத விட்டுட்டேன். பிஆர்சியில் வேலை பார்த்தேன், வேலைக்கு போகிறத விட்டுட்டேன். அப்புறம் இபியில் சேர்த்து விட்டாங்க, அதையும் விட்டுட்டேன்.
எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த தியானம் பண்ணுறதையே நினச்சிக்கிட்டு போய்கிட்டே இருந்தேன். என்னால் வேறு இதில் ஈடுபட முடியலை. மோஷன் போய்கிட்டே இருந்துச்சு. ஆனால் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்தாங்க, நார்மலாக தான் இருக்குன்றாங்க, எதுவுமே இல்லை. ஆனால் உடம்பு நல்லா இருக்குது. எனக்கு வேறு இதில் ஈடுபாடு இல்லை. மேரேஜே வேண்டாம்னு சொல்லிட்டு அதாவது இந்த நிலையை அடைஞ்சிடணுன்ட்டு நான் ரொம்ப தீவிரமாக இருந்தேன். வீட்டில் ரொம்ப போராடி எப்படினாச்சும் மேரேஜ் பண்ணி வச்சிடணுன்னு ரொம்ப தீவிரமாயிட்டாங்க. அப்போ வந்து நான் இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அம்மா, எனக்கு கல்யாணமாகி வாழ்கிற வாழ்க்கை நல்ல வாழ்க்கைன்னா அது இப்படியே போகிறதுனா வந்து அவருக்கும் அந்த வாழ்க்கை கொடுன்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். அப்போ வந்து எனக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டு தெரிஞ்சிச்சு. தியான குரூப் வந்து ஒரு ஆசிரமத்தில் போட்டாங்க. கீதாசிரமம்னு மதுரையில் இருக்குது. அந்த கீதாசிரமத்துடைய குருநாதர் வந்து 80 வயசு வரைக்கும் திருமணம் பண்ணாமல் வாழ்ந்தவர். 80வது வயசில் வந்து அவங்க சொந்தக்காரன் பொண்ணு கணவன் இறந்ததுனால அந்த பிள்ளையோட மகளோட அங்கே வந்து சேர்றாங்க. அங்கேயே வாழ்கிறாங்க. நீ இங்கே இருமா, இங்கே இருக்கிற வேலையை பார்த்துட்டு இங்கே இருக்கிறாங்க. அது என்ன, அது 80 வயசுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் தொடர்பாகி ஒரு குழந்தையாயிடுச்சு. அப்போ குழந்தையானவுடனே அந்த அம்மா ஐயோ இப்படி ஆகிப்போச்சு என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு கலைக்கிறதுக்கு போகுது. அப்போ வாட்ச்மேன் பார்க்குறாரு. நீ இருமா, நீ போயிடாதம்மா, அப்படி இருமா அப்படின்னு சொல்லி இவரை போய் மிரட்டல் பண்ணவுடனே சொத்தை பூரா இவர் எழுதி வச்சுட்டு 81வது வயசில் அவர் இறந்து போயிட்டார். அப்போ 81 வயசு வரைக்கும் 80 வயசு வரைக்கும் பிரம்மச்சாரியாக வாழ்ந்தோம். 81வது வயசில் வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தை பெற்று, அப்போ இந்த இன்ஸ்டன்ட் எனக்கு வரும்போது எனக்கு அந்த மாதிரி வேண்டாம். எது கல்யாணமாகி நல்லா வாழ்கிற வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கைன்னா அது நடக்கட்டும், இல்லை இந்த மாதிரி போகிறதா நல்ல வாழ்க்கைன்னா இது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்கு ஒப்படைச்சேன். அப்பா அம்மா வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணுங்க, பொண்ணு பார்க்கணும். நான் எந்த இதுக்கும் வரமாட்டேன். நீங்கள் பார்த்து ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுன்னு சொல்லுங்கள், நான் கட்டுறேன். கட்டணுன்றது தான் நடக்கும் அப்படின்ட்டு எதை பற்றி யோசிக்காமல் இருந்தேன். அப்பா போய் பார்த்துட்டு வந்துட்டார். பார்த்துட்டு வந்துட்டு பொண்ணை பார்க்கணும்னு சொன்னாங்க. நான் பொண்ணெல்லாம் பார்க்க மாட்டேன், அது நான் மூஞ்சி உடம்பை பார்த்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாலி கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணே ரைட் ஷார்ட் கட்ட முடியுங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்க வேண்டியது முடிக்க என்ன முடிவான விஷயத்தை சொல்லுங்கள். முடிவான விஷயம் வந்து நான் அப்போ வந்து திரும்பி எங்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? இப்போ நான் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா? என் உடம்பை விட்டு வெளியே வந்து இந்த மாதிரி என்னையவே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ அது போக 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 அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்துச்சு, அனுபவிச்சுட்டு இருந்தேன். அது போயிடுச்சு. ஒரு 10ஆம் வாசல் திறக்கிறது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 10ஆம் வாசல் திறந்துச்சா அது எப்படி நடந்துச்சு தெரியாது. ஆனால் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தான் நடந்துச்சு. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் சஷ்டிக்கு போய் இருக்கிற போது இந்த சத்தத்தை கூட கேட்டுட்டு அமைதியாக உட்காந்துருப்பேன். காது வழியாக அது சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். அது 3 மணி நேரம் நாள் ஃபுல்லாக அந்த யாகா காலில் உட்காந்துருப்பேன். அப்போ தான் வந்து இந்த நான் வந்து சின்ன கோழி குஞ்சு மாதிரி ஆகி 3வது இடத்துல போயிட்டேன். இந்த உடம்பு கூடு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் உடம்பை விட்டு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எனக்கு வந்து 69 வயசு ஆச்சு. நான் பாடு பயிற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்போ எல்லாரும் சொல்லி தந்த அந்த ரெகுலர் பயிற்சியை பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த சமயத்தில் எப்படி ஏற்பட்டுச்சோ தெரியாது. ஒரு 3 வருஷம் தான் நான் சஷ்டிக்கு போயிருக்கிறேன். அதாவது வந்துங்க, உருவ வழிபாட்டில் தீவிரமாக இருக்கிறவங்களும் உருவ வழிபாட்டில் தீவிரமாக இருக்கிறவங்களும் கண்டதை கண்ணால் கண்டதும் காதால் கேட்டதும் நினைவால் படித்ததும் தான் நம்ம சேர்த்து வச்சுருக்கிறோம். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல்ல இன்ன வரைக்கும் நீங்கள் சொன்னீங்கல்ல, 10 நிமிஷம் சொன்னீங்க கேட்டுக்கிட்டதுண்டு. நீங்கள் வந்து சுயமாக இயற்கையாக உங்களுக்கு வந்து எதுவும் செட் ஆகாது. இயற்கையாக உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கே எந்த மனிதனுக்கும் செட் ஆகாது. மகான்கள் கூட ஏற்கனவே சுடுகாடு அந்த பக்கம் போயிடாத, அந்த பக்கம் திரள இருக்கிறான் அவன் போயிடாத, இந்த பக்கம் வந்து போக்கிரி இருக்கிறான் போயிடாதேன்னு இதெல்லாம் சொல்லி வச்சுருக்கிறாங்களே இல்லையா? சொல்லி வைக்காத உனக்கு மனப்பதிவு இருக்குமா? நீ கண்ணில் பார்த்தது ஒன்று, சொல்லி வச்சது ஒன்று. அப்போ கண்ணை மூடனா கருப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்ணை மூடனா 7 திரை வரும்னு வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு. அப்போ 7 திரை வரும்னு கற்பனை பண்ணிக்கிட்டேன். வானவில் 7 கற்பனை பண்ணிக்கிட்டேன் ஆச்சுங்களா? இதெல்லாமே கண்டது கேட்டது நல்ல செயல்தான். ஆனால் இறைவன் அடையிறதுக்கு உண்டானது இதையும் தாண்டி போகணும். இது கண்டது கேட்டது பிடிச்சது வந்தது. கண்ணை மூடிக்கிறீங்க. இப்போ என்னுடைய ஆன்மா அப்படியே வெளியே இருக்குதுன்னா இது ஸ்தூல தேகம் நமச்சிவாயா.
சிவாய நம சூட்சும தேகம். அந்த சூட்சும தேகம் வெளியே வந்துட்டு போவோம் கற்பனையாக இருந்தால். மனசு நிசப்தமாக எந்த குடும்ப பிரச்சனை இல்லாத நீங்கள் நல்லா ரிலாக்ஸாக இருக்கிறீங்கிறீங்க. அப்போ தவம் பண்ணும்போது கண்ணாடியில் பார்க்குறீங்க. அப்போ இந்த நிலக்கண்ணாடி, வான் கண்ணாடி, அந்த கண்ணாடியில் தெரிகிற மாதிரி நீங்களும் இருக்கிறீங்க. கண்ணாடியில் உருவம் தெரியுதில்ல, கண்ணாடி இல்லாத அந்த உருவம் உங்களுக்கு வெளியே தெரியும். அதுதான் நீங்கள் பார்த்தது. கண்ணாடியில் பார்த்தா உங்கள் உருவம் தெரியுது, ஆனால் வெளியே இருக்கிறது நீங்கள். ஆனால் உங்களை போன்ற அச்சு பிசகாத அந்த கண்ணாடியில் தெரியுதில்ல, அதுதான் முடியும் 100%. ஆனால் எல்லாத்துக்கும் ஒத்து வராது. ஏன் முடியும்னா நீங்கள் அந்த தேடுதல்லி நாடுதல்லி இறைவன் மேலே பற்று இருக்கிறதுனால தெரியுது. அது தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் இதையே வந்து அதிசயத்தை வெளியே யார்கிட்டையாவது சொல்லிட்டீங்களாலுமே உங்களுக்கு மறுபடியும் அடுத்தாப்புல அது நிலைக்காது. தியான அனுபவத்தை வெளியில் சொல்லாதீர்கள். தியான அனுபவத்தை வெளியே சொல்லாதீர்கள். அது சொன்னால் மற்றவங்களுடைய எண்ணமே உங்களை தடுத்துடும். ஏன் தடுத்துறோம்னா அந்த இடத்த தான் சொல்லணும், அனுபவத்தை சொல்லக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஊர் மதுரை ஆச்சா, ஐயா ஒரு திருவனந்தபுரம். இப்போ நீங்கள் மதுரைக்கு உங்கள் ஊர்லேருந்து இங்கே வந்தீங்கல்ல, இந்த மதுரைக்கு உங்கள் ஊர்லேருந்து வர 300 கிலோமீட்டரில் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 1/2 கிலோமீட்டருக்கு 1 கிலோமீட்டருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு செகண்ட்லேயும் ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் ஒவ்வொரு பொருளை பார்த்துருப்பீங்கல்ல. சாரட்டு வண்டி பார்த்துருப்பீங்க, வால்வா பஸ்ஸை பார்த்துருப்பீங்க, டவுன் பஸ்ஸை பார்த்துருப்பீங்க, ஷேர் ஆட்டோ பார்த்துருப்பீங்க, 2 வீலர் பார்த்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் அல்டிமேட் கோல் மதுரை விட்டு சோலார் வந்துட்டீங்க. இப்போ நான் அதே மாதிரி சோலார் விட்டு மதுரை உங்கள் வீட்டுக்கு வரணும்னு என்னை இன்வைட் பண்ணியிருக்கிறீங்க. உங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன், இடத்த கண்டுபிடிச்சிருவேன். நீங்கள் பார்த்த பொருளை பார்க்க முடியாது. நீங்கள் பார்த்த பொருளை பார்க்க முடியுமா? இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்கள் தவம் பண்ணலாம். அப்போ இல்லைங்க, அவர் என் ஃப்ரெண்டு சொன்னாருங்க, விளக்கு எரியுதுன்னு சொன்னார், சூரியன் தெரியுது. நான் சூரியன் சந்திரன்லாம் வேலைக்காரன், நான் சொல்லி தரமாட்டேன். பாயிண்ட் விட்டால் இங்கே ஒரு துடிப்பு தெரியும். இதை விட்டால் சுத்த வெளிக்கு தான் போகணும். சூரியனும் சந்திரன் அங்கே குடியாக இருக்க போகிறோம். வெளிச்சம் தெரிஞ்ச மட்டும் என்ன பண்ண போகிறேன்? நல்லாவே பார்க்குறேன், என்ன பண்ண போகிறேன்? நல்லா சோறு சாப்பிட போறியா? சூரியனை பார்த்து என்ன பண்ண போகிறேன்? நீ அமைதியைத்தானே விரும்புகிற. எந்த அளவுக்கு அமைதியை விரும்புகிறியோ அப்போ இருள் தான் பூரண பொருள், வெளிச்சம் வந்து போகிறது. இப்போ இந்த ஒரு ரூமுக்குள்ளே போய் 4 கதவை சாத்திட்டா, பகல் 12 மணிக்கு சாத்திட்டால் இருளாத்தான் இருக்கு. இருள் வந்து பூரண பொருளுங்க, வெளிச்சம் வந்து போகிறது, வெளிச்சம் வந்து போகிறது. அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இங்கே ஒன்று போகும், கரண்ட் வந்துருச்சு உங்களுக்கு இங்கே தான் போகும். இதுதான் ஞானிகளுக்கு போகிறது, மகான்களுக்கு போகிறது இங்கே தான் போகும். நல்லவங்களுக்கு இங்கே போகும். நல்லவங்களுக்கு நல்லதும் கெட்டது செஞ்சவனுக்கு கெட்டது மட்டுமே செஞ்சவனுக்கு இவ்வளவு தள்ளிட்டு அவன் கெட்டது தான் செஞ்சுருக்கிறான். இங்கே போய் அப்போ 10வது வாசலில் போகணும். இந்த வாசல் உச்சி வாசலில் போயிடணும். அதுதான் மகான்களுக்கு போகிறது. அங்கே போயிடும். நினப்பிலேயே இருந்தீங்களா, அந்த நினப்பில் இருக்கும்போது இந்த உசுரோ அந்த உசுரிலேயே நினப்பு இருக்கும்போது அந்த உசுரை அடக்கா வரும்போது அந்த உசுரோட இந்த காற்று போகுதில்ல, அந்த காற்றோடு அந்த உசுரை எடுத்துகிட்டு போயிடணும். ஆனால் அந்த காற்றுல ஒரு பொருள் போகிறதுனா எப்படி இருக்கணும்? ரொம்ப லேசாக இருக்கணும். அந்த காற்று வந்து அந்த காற்றினுடைய திக்னஸ் கண்டுபிடிக்க முடியுமா? அந்த காற்றோட காத்தானத்தான் நீங்கள் போக முடியும். உதாரணத்துக்கு ஒரு பேப்பர் லேயர் மாதிரி அந்த அளவுக்கு உங்கள் மனம் இருந்ததுன்னா யாரையுமே நினைக்கக்கூடாது. நீங்கள் படுத்திருக்க யார் உங்களை வந்து இப்போ உன்னோட பிள்ளை அடையாளம் தெரியக்கூடாது. இப்போ இல்லை, அப்போ பையன் அடையாளம் தெரியக்கூடாது. பேரம்பேத்தி யார் வந்து பார்த்தாலும் உனக்கு கண் கலங்கவே கூடாது. ஒரு சொட்டு ஆனந்த கண்ணீராக வரணும், மகிழ்ச்சி. அந்த டைமில் உன் கண்ணில் தண்ணி வலியும் பாரு. இயற்கையாக உடம்புல வர்ற தண்ணி உப்பு தான் கரிக்கும். நீ அடக்காவர தருவாயில் உன்னோட கண்ணில் தண்ணி வருது பாரு. ஞானிகளுக்கு வடியும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, வலியும். அதை தொட்டு நாக்கில் வச்சுப்பார், தேவாமிரதம் மாதிரி இருக்கும். ஆனால் ஒரிஜினலாக உப்பு தான் கரிக்கணும், உப்பு தான் கரிக்கும், அவங்களுக்கு கரிக்காது. நான் சொல்கிறது புரியுதா? உடம்பு உப்பு தேகத்தை நிறைஞ்சது தானே, வேக்கூர் உப்பு தானே கரிக்கும். ஆனால் தேனு மாதிரி இருக்கும். ஞானிகளுக்கு மகான்களுக்கு பன்னீர் துளி மாதிரி இருக்குது, உப்பு கரிக்காது. அது உங்களுக்கு வரும். ஆனால் யாருமே பேரம்பேத்தி எந்த நினைப்பும் வரக்கூடாது. அவங்க கலெக்டர் ஆகிட்டான்னு சொன்னால் கூட மனசு தளரக்கூடாது. அதை அந்த நிலைக்கு போகிறவனுக்கு அந்த நிலை அது இருந்தால் தான் அந்த நிலைக்கு போக முடியும். அது கரெக்டு.
நாம் வந்து கடமை கரெக்டாக செஞ்சுட்டா நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லைங்கய்யா. அவங்கள வந்து கவலை. அதனால் நீங்கள் போகிற ரூட்டு கரெக்டு தான், கவலைப்படாதீங்க. எங்கேயோ கேட்டு பார்த்து சந்தேகம் ரூட்டு கிடைக்கலையே. நீங்கள் இப்போ நான் சொன்ன விவரம் புரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் டவுட் வேணுமா? புரியுதுங்களா? அதனால் தியான அனுபவத்தை வெளியே சொல்லாதீங்க. சரிங்க. நான் 3 வேளை குளிக்கிறேன் டெய்லி, 6 வேளை பூஜை பண்ணுறேன். எனக்கு கிடைக்காத காளியாம்மா உனக்கு எப்படி தெரியுமா? அவன் தம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், நீ சுற்றிட்டு இருக்கிறான். ஏடா நான் 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை பூஜை பண்ணுறேன், எனக்கு கிடைக்காத காளியாம்மா அவன் தம் அடிச்சுட்டவனுக்கு அப்புறம் தெரியல. அவன் தம்மு தான் அடிக்கிறான், மக்களுக்கு நல்லது செய்கிறான்ல, துரோகம் இல்லை. நீ 3 வேளை குளிச்சு 6 வேளை பூஜை பண்ணுற சாமிக்கு போடுற நகையெல்லாம் தூக்கிட்டு போயிடுறியே. திருடிக்கிட்டே இருந்தா சாமிக்கு போடுற காசெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறீ தட்டில். அப்புறம் இப்படி உனக்கு காளியாம்பா காட்சி, நீ வந்து காளியாம்பா காட்சி அப்படி பார்த்து திருவண்ணாமலைக்கு வெளிப்படுத்திருந்தவன் தானே கும்பிட்றான். வெளியப்படுத்திருந்த மகராசனை தானே கும்பிட்றான். உள்ளே இருக்கிற மகராசன், மணி அடிக்கிற மகராசனையே கும்பிட்றான். கோமனை கட்டிட்டு படுத்திருந்த மகராசன். ஏன்னா தப்பு இல்லை, அது அவங்க தொழில், அவங்களுக்கு தொழில். அது அவங்க வந்து இறைவன் அடைகிறதுனாலுமே கூட அதை விட்டுட்டு இங்கே வந்து தியானம் கற்றுக்கணும். இங்கே இல்லை, ஏதோ ஒரு பக்கம். அதனால் அது தொழிலுங்க. அந்த தொழில் வேறு, இது வேறு, தொண்டு வேறு. அதனால தான் கல்கத்தாவில் காளி கோயிலுக்கு வெளியே உட்காந்துக்கிட்டு இருந்தார் ராமகிருஷ்ணர். அவர் தானே கும்பிட்றாங்க. ராமகிருஷ்ணர் கோயில் காளி கோயிலில் வெளியே உட்காந்துக்கிறவர் தானே கும்பிட்றான். அதனால் அவங்க இறைவனையே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. நீ தொழிலாக செய்கிற போது உனக்கு காட்சி கொடுக்காது. அதனால் நீங்கள் அந்த ஈடுபாடு அதிகம் எண்ணத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு கடவுள் வந்து அந்த உணர்த்துறாரு. கரெக்டான ரூட்டு தான், நீங்கள் அப்படியே போங்க. யார்கிட்டையும் சொல்லாதீங்க அனுபவத்தை. ஏன் அனுபவம் சொல்லக்கூடாதுன்னா இன்னும் கூட உங்களுக்கு சொல்லிடுறேன். அது திருமந்திரத்தை சொல்லுது, நான் சொல்லலை. இருட்டற மூலையில் இருந்த கன்னி குருட்டு கிழவனோட கூடல் புரிந்து குருட்டினை நீக்கி மருவி அவளை மனம் முடித்தாரே. சிவபெருமான் இங்கே இருக்கிறார். 12 வயசில் சண்டை கோவிச்சுக்கிட்டு விந்து கீழே வந்துருச்சு. அதை சிவபெருமான்ட்ட கோச்சிட்டு வர மாதிரி காட்டுறான் கதையில். ஒரிஜினலாக 12 வருஷம் ஆனோடனே உடம்பு டெக்ஸ்டர்லாம் ஆகி 13ஆவது வருஷத்தில் விந்து நிரம்பி முதுகுந்தண்டு வழியே கீழே வரும். பிள்ளை சேட்டை பண்ணு, பெணசில் கடிக்கும், கீழே கிழிக்கும், ஓடு பேசிக்கிட்டே இருக்கும், அம்மாவை பிடிச்சி உதச்சிக்கிட்டே இருக்கு, அப்பனை பிடிச்சி நோண்டிக்கிட்டே இருக்கு. எப்போ 13 12 வருஷம் வனவாசம் போயிட்டு வந்துட்டான். 13ஆவது வருஷம் அந்நியாசவாசம் நிலம் கேட்குறான்ல, கொஞ்சோண்டு இடம் கொடுப்பா வாழ்கிறதுக்கு இல்லை. 12 வருஷம் வனவாசம் போகிற மாதிரி பிள்ளைங்க இருக்கும். 12 வருஷம் முடிஞ்சால் தானே உயர்நிலை கல்விக்கு போகிறீங்க. எல்கேஜிலேருந்து 5ஆவது வரைக்கும் 12 வருஷம் முடிஞ்சிருது இல்லைங்க. 12ஆவது வருஷம் தானே 6ஆவது போய் சேர்த்த முடியும். அப்போ தானே மெச்சூரிட்டி ஆகிறீங்க. எல்லாம் ஒப்பிட்டு பாருங்கள். அறிவியல் ஒப்பிட்டு பார்த்தா தான் புரியும் ஆச்சுங்களா. அப்போ வர்றபோது என்னென்னா அந்த மாதிரி உங்களுக்கு வர்றபோது அப்போ தான் அது நமக்கு வந்து மெச்சூரிட்டி ஆனதுக்கு அந்த நமக்கு காட்டுறது வயசில் மெச்சூரிட்டி ஆனதில்ல. அதனால் இவ்வளோ சமாச்சாரம் இருக்குது. நீங்கள் போகிறது அந்த ரூட்டில் கரெக்டாக போங்க. அதான் சரி. வேறு என்ன சந்தேகம்? நான் வந்து அசைவ குடும்பத்தில் பிறந்தவன், அசைவம் தான் சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். இப்போ நீங்கள் சொன்ன கண்டிஷனில் வந்து விட்டுறது எல்லாமே எனக்கு ஈஸி. இந்த ஒன்று மட்டும் இந்த பழக்கத்தில் இருக்கிறோம். அதோட அந்த ஃபேமிலியில் எல்லா பேருமே அதை விட நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்கள்ட்ட வந்து நான் விலகி வர்றதுக்கு நான் பயிற்சி எடுத்துக்கிறேன். அசைவம் வந்துங்க, அசைவம் சாப்பிட்றவங்க என்னுடைய ஆராய்ச்சியில் அசைவம் உயிர் வழிபாடு பண்ணுறவங்க, உயிர் கொண்டு சாப்பிட்றவங்க உயிர் வழிபாடு பண்ணுறதுல 0% பிரயோசனம் இல்லை. நீயே உயிர் வழிபாடு பண்ணுற இல்லை, நீங்கள் சொல்லிட்டீங்க. நீங்கள் உயிர் வழிபாடு உயரத்தான் காட்டி கொடுத்துருக்குறேன். உயிர் வழிபாடு பண்ணுறீங்க துடிப்பை. உயிர் வழிபாடு இன்னொரு உயிர் துடிச்சுதுன்னா போன மாதம் நிறையா ஐட்டம் விலகியிருக்கிறேன். சைவமும் உயிர் கொண்டு சாப்பிட்றீங்க, அசைவமும் உயிர் கொண்டு சாப்பிட்றீங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். உயிர் இல்லாத பொருள் உடலுக்கு ஆகாது. கரண்ட்டு இல்லாத கம்பி, மேக்னெட் இல்லாத கம்பி பேனை ஓடுமா? கரண்ட் இல்லாத கம்பி பயன்படுமா? அப்போ நல்லா அதை புரிஞ்சுக்கணும். உயிர் இல்லாத பொருள் உபயோகப்படாது. இந்த தண்ணியை வச்சுருக்கிறீங்க, 2 நாள் கழிச்சா புழு இருக்குதா இல்லையா? கீரையை வாங்கிட்டு வந்து டைனிங் டேபிளில் போட்டுருங்க. 2 நாள் கழிச்சு அப்படியே கிடந்தால் அதில் புழு வருதா இல்லையா? பப்பாளி பழம், கொய்யாப்பழம், பாவக்காய், வெண்டைக்காய் 4 நாள் கடுத்த புழு வருதா இல்லையா? உயிர் இருக்குதா இல்லையா? ஆனால் இருக்குது. பசுமாடு வளர்த்துறீங்க, அதுக்கு லட்சுமின்னு பேர் வச்சுருக்கிறீங்க. ஆடு வளர்த்துறீங்க, மினிப்புன்னு பேர் வச்சுருக்கீங்க. நம்ம குலதெய்வ மினிப்பு மாதிரியே வச்சுருக்கீங்க. கோழி வளர்த்துறீங்க, ஆச்சா ராணின்னு வச்சுருக்கிறீங்க.
அம்மா லட்சுமி வாமா வாமான்னா புள்ள கையில் வச்சுட்டு லட்சுமி வர்றாள் இல்லையா, மினிப்பா வாடா, எங்கள் குலதெய்வமே வந்தான், வாடா மினிப்பா, விதியால் மட்டும் ஒடியாரான்ல, கூப்பிடாம ஆளை பார்த்தாலே ஓடியாந்துருவேன். ராணி இங்கே வாங்குறான். ரைட்டு, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த பக்கம் கீரை இருந்ததில்ல, தண்ணி இருக்குதில்ல, முருங்கைக்காய் இருந்ததில்ல, கீரை அங்கே வா, பாவக்காய் அங்கே வா, வெண்டைக்காய் அங்கே வானா வருதா? ஆனால் உயிர் இருக்குதே, ஆனால் உறவு இல்லை. என்ன இல்லை? நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? உயிர் எல்லாத்துக்கும் இருக்குது, அதுக்கு உணர்வு இல்லை. உயிர் வேறு, தொட்டா சினிங்கி இருக்குல்ல, தொட்டா சினிங்கி, ஆனால் அது நெவுந்து வருமா? அந்த இடத்துல தான் வேலை கிடையாது. அப்போ உசுர் இருக்குது, அது உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட பதில் கொடுக்குற அளவு, உங்களை நோட்ட விடுற அளவுக்கு அதுக்கு வந்து உணர்வு இல்லை. இதுக்கு வந்து உயிர் இருக்குது, உணர்வு இருக்குது. அப்போ உங்களோட வளர்த்திட்டு உங்களோட கொஞ்சி விட்டு அதை அறுத்து கொன்னால் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எனக்கு அதில் விருப்பம் இல்லை, நான் சொல்லிட்டேன். 2 வருஷம். அதனால் நீங்கள் எவ்வளோ இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல 80 வருஷம் வாழ்ந்தார், 81வது வருஷம் நடந்துருச்சுங்கிறீங்க. நீங்கள் அந்த ஒன்றில் அடிபட்டுருச்சா? அந்த ஒரு இன்சிடென்ட்டில் அடிபட்டுருச்சா இல்லையா? 80 வருஷம் வாழ்க்கை அப்பே போச்சு. அடிபட்டுருச்சா இல்லையா? இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கும் மேலே போனது வந்ததுக்கும் என்ன சொன்னால் இவர் சொல்கிறார். ஏன்னா நீங்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் தான் சாட்சி. இப்போ எனக்கு ஒரு யாருக்கும் தெரியாது. இப்போ எனக்கு வந்ததுங்கிற நானே இப்படி போகுது பண்ணுறேன்னா நான் என்ன வேணாலும் புஸ்தகத்தில் எழுதி வைக்கலாங்க. இப்போ என் குருநாதர் ஒருத்தர் இருக்கார். என் குருநாதர் மேலே இருக்கிற பிரியத்தினா, என் குருநாதர் வானத்தில் பறப்பாருங்க, தண்ணியில் நடப்பாருங்க, 250 மைல் வேகத்தில் குதிரைக்கு மேலே ஓடுவாருங்க அப்படின்னு நான் புஸ்தகத்தை எழுதி வச்சிட்டேன்னா 23ஆம் புலிகேசில் சொல்கிறான்ல, 100 வருஷத்துக்கு வர்ற அப்புறம் மடையர்களுக்கு இது புரியவா போகுது? அதனால் புஸ்தகம் இருக்கிறதில்ல, தலைவரலாறுங்கிறாங்கல்ல, அந்த தலைவராரையே நான் நம்புறதில்லை. அவங்க கைப்பட ஒரிஜினல் ஆரம்பத்தில் எழுதிட்டு போனாங்க வேறு. இப்போ வள்ளலாரது ஒரிஜினல் திருவற்பம் அவர் கைப்பட எழுதுன்னு தான் நான் நம்புவேன். அதை எடுத்து பொலி பிறக்கிறாங்கல்ல, 2 உள்ள விட்டுருந்தா தெரியாதல்ல. நான் எனக்கு சொல்லி கொடுத்த மகான், சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்து தெளிவாய், வல்லாய் உடலில் இயக்கம் அவன், வாழும் உயிரில் அறிவும் அவன், கல்லார் கற்றார் செயல் விளைவாம், காணும் இன்ப துன்பம் அவன், அவனின் இயக்கம் அணு ஆற்றல், அணுவின் கூட்டே பக்குவம் நீ, அவனில்தான் நீ உன்னில் அவன், அவன் யார் நீ யார் பிரிவேது, அவனை மறந்தால் நீ சிறியோன், காட்டி கொடுத்தனால, அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி. புரியுதுங்களா? அதனால் என் குருநாதர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இந்த உலகத்தில் யாரைங்க நல்லவங்கன்னு நினச்சிக்கிறது அப்படின்னு கேட்டால் ஆஃப்டர் டெத்து வரைக்கும் யாரையும் நல்லவனு நம்பாதேன்னு சொல்லியிருக்கிறார். ஆஃப்டரு இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம்ல, தப்பு அவங்க பேரில் இல்லைங்க. 3000 GB வச்சுருக்கிறீங்க, நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் டெலீட் பண்ணிட்டீங்க. ஒரு ஓரசாரியாக ஒரு 5 நிமிஷம் ஓடுறது ஒரு குத்துப்பாட்டு நின்று போச்சு. கரெக்டாக உங்களுக்கு 95வது வயசில் அந்த சுழற்சியில் அது வருது. தப்பு உங்களுது இல்லை, எங்கேயோ ஓர சாரியத்தில் நின்று போச்சு. புரியுதுங்களா? அப்போ என்னாச்சு? அவன் நல்ல மகானா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு இது போயிருக்கிறானா, யாருக்கிட்டையும் பெண்ணிந்திரையும் கொள்ளலையா, தன்னுடைய மனைவியோட மட்டும் கரெக்டாக இருந்தாரா, இந்த சமாச்சாரம்லாம் அவருடைய டெத்துக்கு அப்புறம் தான் முடிவு பண்ண முடியும். சாவறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட தப்பு பண்ணுனா என்கிட்ட சொல்கிறத கேட்டுக்குங்க. என்னை நல்லவன்னு நம்பாதீங்க. இன்றைக்கி தேதி வரைக்கும் நல்லா இருக்கிறேன், நாளைக்கு என்ன மனசு என்ன போதும் எப்படி வரும் நான் கேரண்டி இல்லை. இயற்கை வழி நடத்துதுங்க. என்னுடைய மனசு என்கிட்ட 80 வயசு வாழ்ந்த ஒரு மகன் 81வது வயசில் அந்த தப்பு பண்ணுறாருன்னா நீங்கள் அது அவசியம். இது மாதிரி நிறையா உலகத்தில் நடந்திருக்குது. நீங்கள் ஓப்பனாக தெரிஞ்சதுனால சொல்கிறீங்க, தெரியாத ஆசிரமத்தில் நடக்குது, தெரியாத நடக்குதுங்க. அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, தப்பாக போயிடும். ஆசிரமத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது நடக்கலைன்னா, அது நடக்காதவங்களுக்கு, தூய்மையாக இருக்கிறவங்களுக்கு, வைராக்கியமாக விந்த சேமித்து வச்சுருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா? கேன்சர் வரும். கேன்சர் வராத மகான் இறந்துருக்கிறாங்களா? கேன்சர் வராத யாரா இறந்துருக்காங்களா?
ரமண மகரிஷி எதில் இருந்தார்? ராமகிருஷ்ணர் எதில் இருந்தார்? விவேகானந்தர் எதில் இருந்தார்? அரவிந்தர் எதில் இருந்தார்? எல்லாமே கேன்சர். புற்றுநோய்ங்க. அந்த விந்து சக்தி உள்ள இளநீர்கள் அதை நீங்கள் மண்ணில் வைக்கலை, அது முளை உதறி முளை முட்டிட்டு வந்துடுதில்ல இல்லைங்க, முளை முட்டிடுறதில்ல. அதுதான் உள்ளேயும் நடக்கும், அதுதான் உள்ளேயும் நடக்கும். ஆனால் அவங்க வைராக்கியமாக வாழ்ந்தாங்க. மனைவி மக்களோடு வாழ்கிறவங்களுக்கு அது பாதிப்பு வராது. சித்தர்கள்லாம் சித்தர்கள் மனைவியோடு தான் வாழ்ந்தாங்க. சித்தர்கள் வந்து பெண்ணிந்திரி இல்லாத எந்த சித்திரம் வாழல, பெண்ணோடு தான் வாழ்ந்தாங்க. அவங்களாம் மனைவி மக்களோட தான் மனைவி மக்களோட வாழ்கிறது தான் முழுமையான முக்தி அடையும். மனைவி மக்கள் இல்லை, உலகம் எப்படி உற்பத்தி ஆகும்? ஆகாதல்ல. அதனால் அதாவது அதுக்காக அவங்களும் நல்லது, இதுவும் நல்லது தான். ஆனால் உண்மையான ஞானம் வந்து ஃபேமிலியில் தான் இருக்குது. அதனால தான் என் குருநாதர் சொன்னார், உறவிலே காணுகின்ற உண்மை நிலை தெளிவே துறவு. உறவிலே கல்யாண ஆசை வந்துருச்சு, மனைவி கட்டோன்னு நினச்சேன், கட்டி பார்த்தேன், அனுபவிக்க நினச்சேன். நான் 3 நட்டு அனுபவித்து பார்த்துட்டேன். ஏற்கனவே 3 நட்டு வளர்ந்தேன், 24. கல்யாணம் 25 பண்ணி 3 நட்டு வாழ்ந்தேன், 50 வரைக்கும் அனுபவித்து பார்த்துட்டேன். அவ்வளோதானே, இதுக்கு மேலே என்ன ஒன்று? அப்போ மனைவியை கட்டி பார்த்தாச்சு, வாழ்க்கையை அனுபவித்து பார்த்தாச்சு, பசங்க பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி பார்த்தாச்சு. 8வது 8க்கு மேலே ஆண்டவன் அடையாதான சஷ்டியத்தை பூர்த்திங்கிறான். ஏன் வாழ்க்கை பூர்த்திடா? இவன் அப்போ தான் என்ன பண்ணுவான்னா மெச்சூரிட்டி ஆயிடுவான். உடம்பு சம்பாதிக்காதையே, ஃபிசிக்கல் ஒர்க் இல்லாதையே, மென்டல் ஒர்க்லேயே பணம் லட்சமாக சம்பாதிக்கலாம். ஏன்னா 60 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. அப்போ என்னென்னா நிறைய மெச்சூரிட்டி இருக்குமில்ல. ஆச்சா, இந்த வேலைக்கு சேர்ந்த ஆஃபீஸரு ஆரம்பத்தில் பயந்து கிடப்பான். ரிட்டையர் ஆகும்போது எந்த சந்தில் எப்படி லஞ்சம் வாங்கலாங்கிற வித்தை தெரிஞ்சு வச்சுருப்பான். முதலமைச்சருக்கே மந்திரிங்களுக்கு தெரியாது, இந்த ஆஃபீஸருங்களுக்கு தெரியும் திருடுறது எங்கெங்கே திருடலான்னு. ஏன்னா சின்னதுலேருந்து கற்று வச்சுருக்கிறாங்கல்ல. எல்லாமே இல்லை, சில பேர்த்து தான் ஞானயமாக இருப்பாங்க. 90% மேலே லஞ்சம் வாங்குறவங்களா தான் இருப்பாங்க. 10% தான் கௌரவமாக யோக்கியமாக இருப்பாங்க. 90% லஞ்சம் வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு கை நடுக்க வந்துடும். பழகிட்டாங்க. அவங்கள கேட்டான்னு சொல்லுவாங்க, நான் 5 லட்ச ரூபா கொடுத்து வேலைக்கு வந்து 10 லட்சம் கொடுத்து வந்தோம்பாங்க. அவங்க கூட அப்படி எனக்கு லஞ்சத்தை வாங்கிட்டு வேலை கொடுத்தாங்க, அது நானும் சம்பாதிக்கிறேம்மா. ஆனால் ஒரு சிலர் மட்டும் உசுரே போனாலும் வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆஃபீஸரை நம்ம கையெடுத்து கும்பிட வேண்டியதாக. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும், அது போலீஸ்லேருந்து, வாத்தியார்லேருந்து, தாலுகா ஆஃபீஸு, கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் உசுரை கொடுத்து உழைக்கிற நேர்மையானவங்க இருக்காங்க. அப்துல் கலாம் மாதிரி இருக்கிறாங்கல்ல, பாலம் கல்யாண சுந்தரம் மாதிரி இருக்காங்கல்ல, எத்தனை பேர் இருக்காங்க. விஸ்வேசையர் மாதிரி இன்றைக்கி இருக்காங்கல்ல, விஸ்வேசையர் மாதிரி, அப்துல் கலாம் மாதிரி, கல்யாண சுந்தரம் ஐயா மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஆஃபீஸர் இன்றைக்கி இருக்கிறாங்க. நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. அந்த மாதிரி ஆஃபீஸரை பார்த்து போடணும். அதனால் நேர்மையாக இருக்கணுங்க. மற்றபடிக்கு எந்த நேரத்தில் தப்பு செய்யறதுன்னு நம்ம இறைவன் தூண்டுவார்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு தேதியில் நேர்மையாக இருக்கிறோம். அதனால் நம்ம ஒருத்தர் நல்லா இருக்கிறான்னு அவனை ரொம்ப புகழ வேண்டாம், ஒருத்தர் கெட்டு போயிட்டான்னு இயல்ப வேண்டாம். நீங்கள் உங்களுடைய மனசு எப்படி போகுதோ அப்படி போங்க. இது வந்து மாமிசம் சாப்பிட்டா அது நமக்கு ஒத்து வராது. அம்மா என்ற அலற, அம்மா என்ற அலற ஆர் உயிரை, அம்மா என்ற அலற உயிரை கொன்று புசிப்போர்க்கு அம்மா அம்மா என்ற அலற உயிரை கொன்று புசிப்போர்க்கு கண்டோர் கேட்டோர். அதாவது அம்மா என்ற அலற சத்தம், அம்மா என்ற அலற சத்தம் கண்டோர் கேட்டோர் பொய்மான் நகரம் என்றால், அம்மா என்ற அலற சத்தம் கண்டோர் கேட்டோருக்கு பொய்மான் நகரம் என்றால் புசித்தவருக்கு நான் என்ன சொல்லுவேன்? ஒரு வெளியில் போயிட்டுருக்கிறான், காலில் அழுத்தி பிடிச்சிட்டா இருக்கிறான், மா மா காதல் கெட்டே போகிறானே, என்னை காப்பாற்றுங்களே, ஐயோ என்னை காப்பாற்றுங்களே. ஒருத்தர் கத்தி எடுத்துகிட்டு வர்றான், கொல்ல வர்றானே, காப்பாற்றுங்களேன்னு சொன்னால் அவனுக்கு புரியுது. அதனுடைய பாசலை காப்பாற்றுங்க, என்னை கொல்றானே, ஐயோ என்னை அறுத்து கொல்றானே, என்னை காப்பாற்றுங்களே கடவுளே, என்னை யாராவது காப்பாற்றுங்களே, காப்பாற்றுங்களேன்னு கத்துது. வரக்குன்னு அறுத்தறிஞ்சிடலாம். இதை கண்டோர் காதலை கேட்டோர் பொய்யான நகரம் என்றால் புசித்தவனுக்கு என்ன சொல்வேன்? நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அப்படியே போயிட்டு இருக்கிறீங்க. வாரியார் சாமி சொல்கிறார், சாமி சைவத்துக்கு அசைவத்துக்கு என்ன வித்தியாசம்? மகான் தான் அப்படி சொல்ல முடியும். நெடுவு தொங்குது, பார்த்தா சடஞ்சரமாக தொங்குது. பார்த்த உடனே சலசலன்னு நாக்கில் தண்ணி வந்துருச்சுன்னா அவன் அசைவம். கண்ணில் அவன் தண்ணி விட்டுக்கிட்டு போனானா அவன் சைவம்.
கண்ணில் தண்ணி வந்ததுன்னா பார்த்தோன்னே அதான் சைவம். அதான் நாக்கில் வந்தால் அசைவம். புரியுதுங்களா? கரெக்டுங்களா? என்ன விளக்கு? அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் தேவையில்ல. உணர்வு பூர்வமான விளக்கம். நல்லா இதெல்லாம் நான் சொல்லும் வாக்கியங்கள் அனைத்தும் என் நாயகன் உரைத்த வாக்கிய மொழி, எனக்கு சொந்தமில்லை. வாழ்க வளமுடன். நிறைவுங்களா? ஏதாவது உங்களுக்கு தெளிவு இருக்குங்களா? என்ன வந்ததுக்கு நிறைவுங்களா? இல்லை உங்களுடைய போகிறது நீங்கள் கண்ட காட்சியெல்லாம் உண்மை, வெளியே சொல்லாதீங்க. வெளியே சொன்னால் நம்ப மாட்டான். நான் 15 வருஷம் மட்டும் 20 வருஷம் மட்டும் 10 மகான்ட்டு போயிருக்கிறேன், உனக்கு தெரியுதுக்கிறேன்னா அதான் அதுக்கு தான் காளியாம்பால் சொன்னேன். எவ்வளோ பண்ணினால ஒரே நாளில் உபதேசம் வாங்கி முக்தி அடையிறவ இருக்கிறான், வருஷக்கணக்கிலிருந்து முக்தி அடையாதவன்னு இருக்கிறான். என்னன்னா உங்களுடைய தேடுதல் விட்ட குறை தொட்ட குறை இளமையிலேருந்து உங்களுக்கு அந்த தேடுதல் இருந்திருக்குது. உங்களுக்கு என்ன கப்புன்னு பிடிச்சிக்கிச்சு, நல்லா வந்துட்டீங்க. அதனால் நீங்கள் போயிருக்கிற ரோட்டில் கரெக்டாக போங்க, இதை பண்ணுங்கள். புத்தர் பயிற்சியெல்லாம் மூச்சு கவனிக்கிறது தாங்க. காலையில் 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் நைட்டு 9 வரைக்கும் பயிற்சி பயிற்சி பயிற்சி. சும்மா இது எதுவுமே கிடையாது. உன்னுடைய மூச்சை மட்டுமே கவனின்னு உங்கள்கிட்ட 9 வருப்புல விட்டுருவாங்க. நீ உடம்புக்குள்ளே ஈங்கிட்டு இருக்கிற மூச்சை தான் கவனிக்கணும். 10 நாளைக்கு 10 நாளைக்கும் அதே தான் வேலை. 4 to 9 மூச்சை மட்டுமே கவனிக்க சொல்லுவாங்க. ஆனால் 11ஆம் நாள் உடம்போட்ட தங்க மாதிரி வெளியே வருவேன். ஆனால் யாரும் இருக்கிறதில்ல. 2வது நாள் வந்துடுவான், 3வது நாள் போயிடுவான். முடியாது. மூச்சை மட்டுமே கவனிக்க சொல்லுவாங்க. எந்த விதமான பேச்சு கிடையாது. ஃபோனை பிடுங்கி மூட்டை கட்டி போட்டு வச்சுருவாங்க, நம்பர் போட்டுருவாங்க. 11ஆம் நாள் வெளியே வரும்போது ஃபோனை கொடுப்பாங்க. 10 நாள் அதையெல்லாம் இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் இருக்குதுங்க. உயர்வு நம்மள ஏன்னா சனங்க இருக்காது, நல்லது இருக்குதுங்க. யார் இருக்குதா? நம்ம அதனால் வற்புறுத்தக்கூடாது. நான் சொல்கிறேன், இந்த நிலை வந்துங்க கலெக்டர் படிக்கிற மாதிரி உயர்ந்த நிலை. இதில் தேர்ந்து வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால தான் கோடியிலே ஒருவர் உண்டுன்னு சொல்லிட்டார். கோடியிலே ஒருவர் உண்டுன்னு சொல்லிட்டார். எல்லாத்துக்கும் அது வராது. நீங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கிறீங்க. 1 கோடி பேத்தில் நீங்கள் ஒருத்தராக வந்திருக்கிறீங்க. இங்கெல்லாம் வர முடியாது, எல்லாமே வர முடியாது. வாழ்க வளமுடன். நீங்கள் சந்தேகங்க ஐயா? நமஸ்காரம். சொல்லுங்கள். விழிப்பு நிலையும் கனவு தான், ஒரு மாயை தான். ஏதோ எல்லாமே மாயங்க. அந்த மாயின்னு எல்லாமே தோன்றி மறையிற பொருள் தான். அந்த வாழ்க்கையும் தோன்றி மறைகிறதாங்கிறத நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மரண பயம் வராது. ஒன்று வாழ்க்கை பயம் ஆச்சுங்களா? வாழ்க்கை பயம் என்ன? 5லிருந்து 65 வரைக்கும். மரண பயம் என்ன? 65க்கு மேலே, 8 மேலே மரண பயம் வந்துடும். நம்மளை அப்படி சொல்லியிருக்கிறாங்களே, செஞ்சுருக்கிறாங்களே அப்படின்னு ஆச்சுங்களா? அப்போ அதனால் நமக்கு காலையிலே சொன்னேன், நீங்கள் பதிவு பண்ணிக்கிறதுனால உடைய இப்போ எதிர்த்த ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா அந்த ஆக்சிடெண்ட் நடந்த நபருக்கு நம்ம ஃபேமிலி நம்ம ரத்த சம்மந்தப்பட்டது இல்லைன்னா அதை பொருட்படுத்திக்கிறீங்களா? கடந்து போயிட்டு தான் இருக்கிறீங்க, கடந்தான போயிட்டு இருக்கிறீங்க. அப்போ அதுலேயே நம்ம ரத்த சம்மந்தப்பட்டது ஒன்று இருந்ததுன்னா ஆண்டவங்க தான் சிக்கல் வச்சுட்டான். இந்த உறவுன்னு ஒன்று கொடுத்துட்டான். உறவுன்னு சொன்னதுனால அதனால் உங்களை பிரிய முடியல. அது நீங்கள் அது நம்ம படைப்பு நாம் படைக்கிறதில்ல. அது என்னமோ நம்ம மூலியமாக வந்திருக்குது. அதுக்கு ஒரு ஆள் தேவை, அத்தாரிட்டி. கண்டுபிடி விட்டுறக்கூடாதுல்ல. இப்போ ஆடு மாடுக்கெல்லாம் டெத் சர்டிஃபிகேட் பர்த் சர்டிஃபிகேட் கிடையாது. ஆனால் மனிதனுக்கு தான் இருக்கணும். ஏன்னா மனிதனுக்கு மனம் இருக்குது. மனசுன்னு ஒன்று இருக்கிறதுனால இவனுக்கு அந்த டெத் சர்டிஃபிகேட்டு பர்த் சர்டிஃபிகேட்டு தேவைப்படுது. அதுக்கு மனசு இல்லை. அப்போ என்னென்னா எல்லாமே தோன்றி மறைகிறது நிகழ்ச்சி தான். எல்லாம் நீர் குமிழி மாதிரி தான் வாழ்க்கைன்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு குறைஞ்சது 12 வருஷம் தவம் பண்ணணும். அப்போ தான் நம்ம பையனும் ஒன்று தான், வெளியே இருக்கிறவங்க பையனும் ஒன்று தான். அப்படிங்கிற நம்ம பிள்ளைங்களும் ஒன்று தான். சமுதாயத்தில் இருக்கிற பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க. நம்ம ஒரு யாத்திரை வந்திருக்கிறோம், யாத்திரை முடிஞ்சோன்னே போகிறோம். அணுக்களின் கூட்டு சேர்ந்தால் பிரிஞ்சிடுறோம் அப்படிங்கிற நினப்பு வரும். காலையில் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா, அதனுடைய முடிவு ஒன்று விட்டு. இப்போ சித்திரகுப்தன், சொர்க்க நரகம், கால நேரம் சொல்லுவாங்க. அப்போ சித்திரகுப்தனா சித்திரம் என்றால் உருவம், குப்தா என்றால் பதிவு, சுவர் என்றால் தெய்வ நிலை. அச்சா, நரன் என்றால் மனித நிலை. மனிதன் நல்லதும் பண்ணுவான், கெட்டதும் பண்ணுவான். ஆனால் தெய்வம் நல்லது மட்டுமே பண்ணும். அப்போ எது செஞ்சாலும் பதிவாகுது. சித்திரம் என்றால் உருவம், குப்தா என்றால் பதிவு. நீ எந்த செயலும் தப்ப முடியாது மவனே. லோக்கல் கோர்ட்டில் தப்பிச்சிருவேன்,
முனிசிபல் கோர்ட்டில் தப்பிச்சிருவேன், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தப்பிச்சிருவேன், சுப்ரீம் கோர்ட்டில் தப்பிச்சிருவேன், ஹைகோர்ட்லேயும் தப்பிச்சிருவேன். எல்லா பக்கம் உனக்கு ஆள் இருக்கும். தெய்வீக நீதிமன்றம் இருக்குது, எல்லா நீதிமன்றத்துலேயும் தப்பிச்சிருவேன். தெய்வீக நீதிமன்றம் இருக்கும், தெய்வீக நீதிமன்றம் இருக்கும். அங்கே தப்ப முடியாது. பிள்ளைக்கு 100 பவுன் போடுவான், அல்லது பையனுக்கு 10 லட்ச ரூபா கார் வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணுவான். கரெக்டாக ஊராக பத்திரிக்கை வச்சுக்கிட்டு இருப்பான். கார் விபத்து, மாப்பிள்ளை மரணம், மாப்பிள்ளை தீர்ப்பு யார் கொடுத்தா? இறைவன். தெய்வீக நீதிமன்றம் கொடுத்துருச்சா? கொடுத்துரும். யாரும் தப்ப முடியாதுங்க. எவ்வளவு அறிவை புற அறிவை பயன்படுத்தி நீங்கள் சம்பாதிச்சாலும் நான் யாரையும் பேர் சொல்ல மாட்டேன், நீங்கள் யாரையும் பண்ணி பேர்த்த தெரிஞ்சுக்கலாம். நரகத்தை அனுபவிக்காத தப்பு பண்ணுவீங்க, அவங்களுடைய மரணம் நினைக்காது. நான் யாரையும் பேர் சொல்ல மாட்டேன். பொதுவாக எல்லா துறையிலையும் நீ பார்த்துக்குங்க, நாம் சொல்ல வேண்டாம். மரணத்தினுடைய எல்லையை, நரகத்தை அனுபவிக்காத மரணம் அடைய முடியாது. அந்த நரகம் தேவையா? நைட்டு படுத்தாருங்க சாப்பிட்டு, அப்பா காலையில் அப்படியே பார்த்தா அப்பா அப்பான்னு எந்திரிக்கலைங்கிறார். எப்படி? தூக்கத்தில் போயிட்டு சோபாவில் சாஞ்சாருங்க வீட்டில், அப்போ தான் வந்து அப்படியே போயிட்டாருங்க. எப்படி? கேட்குறதுக்கு நல்லா இருக்குல்ல? இது வேணுங்க, தூங்கினாலும் போயிட்டாரு. இது வேணும். புரியுதுங்களா? அதனால் கனவுங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம நிறைய விஷயத்தை மனசுக்குள்ளே பகல் முழுவதும் பார்க்குறோமல்ல, அந்த பார்த்தோமா எந்த நினைவும் இல்லாத டெலீட் பண்ண மாதிரி வாழ முடியாது. டிவி மாதிரி இந்த சேனல் போட்டால் அது மட்டும் தெரியுற மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கிட்டோம். இது ஓப்பன் சேனல். அப்போ என்னென்னா, நம்ம அந்த மாதிரி ஆகணும், இந்த மாதிரி ஆகணும், வண்டி தள்ளு வண்டியே போயிட்டுருக்குறோம். நமக்குன்னு ஒரு ரூம்பு பார்த்து ஒரு கடையை பிடிச்சி பஜாரில் என்றைக்கு வைக்கிறது, ஏது பொதுவாக இந்த மாதிரி நினைப்பு. பசங்களுக்கு வைக்கணும். அதான் ஏதோ ஒரு நினப்பு இருக்குல்ல. இந்த நினப்பு ஓடும்போது என்னென்னா, நம்ம எனக்கே என்ன கனவு வந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த கனவு வந்துன்னா அதை உசுர்னு இருக்கிற வரைக்கும் வருங்க. என்ன அலைகள் ஓடும். ஏற்கனவே எங்கள் அப்பா பண்ண கனவுலாம் வருமில்ல. என்னுடைய விந்து அல்லவே. இப்போ நீங்கள் அல்லங்க, நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அல்லங்க, உங்களுடைய இந்த மேலே இருக்கிற உடம்பு அம்மா, உசுறு அப்பா. அப்போ உடம்பு நீங்கள் இல்லை, உசுறு நீங்கள் இல்லை. நீங்கள் வந்து தாய்மொழி கற்றுக்கிட்டு சித்தப்பேன் பெரியப்பேன் உங்கள் மொழி பூரா சொந்தக்காரர் அப்பா அம்மா கற்றுக் கொடுத்துட்டாங்க. அப்போ உடலும் சொந்தம் இல்லை, உசுரும் சொந்தம் இல்லை. இந்த அப்பா அம்மா மாமச்சி இதை சொல்கிறீங்களா, இதெல்லாம் சொந்தக்காரருக்கு அதுவும் சொந்தம் இல்லை. இந்த பேர் வந்து குமார். அடையா 4 பேர் இருக்கிறீங்க. ஆம்பளை கூப்பிடுன்னு சொல்ல முடியுமா? 4 பேர் ஆம்பளை தானே. குமாரை கூப்பிட்னா குமார் மட்டும் எந்திரிச்சு போவார். அப்போ நீ படிச்சிருக்கிற படிப்பு வாத்தியார் கற்றுக் கொடுத்தது. யாராக பெற்று வளர்த்துருந்தாங்க. 25 வருஷத்தில் ஊராமூட்டு பள்ளியை கட்டிக்கிட்டு வந்துட்டேன். வாழ்ந்து நீ 2 பெற்றுட்டு மயானத்துக்கு போயிட்டு மயானம் ரெடியாக இருக்குது. இதில் நீ என்ன செஞ்சுருக்கிற? என்னங்க செஞ்சுருக்கிறீங்க? நினச்சி பார்த்தா ஒன்றும் இல்லை. அவ்வளவுதான். நினச்சி பார்த்தா அவ்வளோதான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்புறம் எதுக்கு நீங்கள் 100 ஏக்கரை சேர்த்துற? எதுக்கு நீ 1000 கோடி சேர்த்துற? எதுக்கு 1000 கோடி சேர்த்துற? வழக்கத்தில் தொத்திக்கிட்டு ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் பீச்சுக்கு போகிறீங்களா, பேர் சொல்ல மாட்டேன், பேரும் சொல்ல வேண்டாம். கடற்கரை போகிறீங்கல்ல, மெரினாவுக்கு 4 முக்கில் 4 இருக்குதுல்ல. இங்கே இருந்தவங்க தானே. இந்த மெட்ராஸ் அப்படியே தான் இருக்குது. தப்பு சொல்லலை. எல்லாமே நல்லவங்க, நல்லா அறிவாளிங்க, சிறந்தவங்க. ஆனால் ஆண்டை விட்டு வைக்கலையே. எல்லாமே நல்லவங்க, அறிவாளிங்க. 4 முக்கில் 4 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மேலே திறமையான ஆளுங்க இல்லை, நான் பேர் சொல்லலை. ஆனால் அந்த 4 பேர் இல்லையே. ஆனால் அந்த இடம் இருக்குது, அவங்க உட்காந்து இருந்தாங்கல்ல இடம், அதெல்லாம் இருக்குதுங்க. இந்த ஊர் எங்கேயும் போகலையில்ல. அதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கணும். அப்படியே தான் இருக்கு. வர வைக்கும், வாழ வைக்கும், அனுப்பி வைக்கும். வர வைக்கும், வரவு செலவு பற்று, வரவு செலவு பற்று. புரியுதுங்களா? இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன் அதில் போய் சிக்கிறீங்க? வெளியே வரணும். அவ்வளோதான். வாழ்க வளமுடன். சிவன் வந்து இயக்கமற்றவர் நிலையா இருக்காரு அப்படின்னீங்க. அதுல வந்து ஒரு சக்தி பிறக்குது அப்படின்னீங்க. இந்த சக்தி வந்து காற்று தன்மை, அது சக்தினாவே காற்று தான். அதாவது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. அதாவது குமார், நீங்கள் சிவன் சக்தினா என்னென்னா ஒரு அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் சொன்னால ஊர் அங்கே கற்பனை பண்ணிக்காதீங்க. மனிதன் பிற்காலத்தில் உருவத்தை கற்பிச்சுட்டான். நம்ம 200 கிலோமீட்டர் ஒரு ஊருக்கு, இப்போ ஐயா நீங்கள் கேரளாவிலேருந்து வந்திருக்கிறீங்க, திருவனந்தபுரத்துலேருந்து ஒரு 500 கிலோமீட்டர்னு வைங்க. 500 கிலோமீட்டருக்கு ஊர் பேர் கட் பண்ணி காட்டாத வெறும் பிளாட்டாக இருந்ததுன்னா பிளாட்ஃபார்ம் ஒன்று தானே. ஒரு ஊரை கட் பண்ணி காட்டலின்னா எப்படி புலக்காட்டுறதுக்கு மைண்ட் செட் ஆகும்? ஒரு கார் டைம் பஞ்சர் ஆகிடுதுங்க, அதுக்கு ஒரு இடத்த சொல்லணும் இல்லைங்க. ரோட்டில் நிற்கிறேன்னா எல்லாம் ரோடு தானே. 500 கிலோமீட்டர் ரோடு தானுங்க. பேர் வச்சா தானே. அப்போ அந்த பேருக்கு என்ன வச்சுன்னா உருவம் வச்சுட்டான். பேர் வச்சதுனால தப்பு இல்லைங்க. அந்த பேரை கட் பண்ணி காட்ட. ஸ்பேஸ்னால் இது, அது உயர்ந்தது இல்லை. சுற்றுது சக்தினா அதுவும் உயர்ந்தது இல்லை. எல்லாமே சமந்தான்.
முருகர், பெருமாள், விநாயகர் சமந்தான். ஆனால் ப்ராசஸில் காட்டுறான். நீ புரிஞ்சுக்கிறதுக்காக கல்யாணம் மூச்சு இருக்கிறியா 3 எட்டா பிரம்மச்சாரியுமா, அவன் மணிகண்டன். பிரம்மச்சாரியமாக இருக்கிறானா மணிகண்டன். கல்யாணம் பண்ணிட்டானா அவன் முருகன். அவன் முக்தி பேரம்பேத்தி பார்த்துட்டானா அவன் சிவபார்வதி. மறுபடியும் அவன் பேரம்பேத்தி மணிகண்டன், முருகன், சிவபார்வதி, மறுபடி மணிகண்டன், முருகன், சிவபார்வதி. இப்படி ஆட்டோ சர்ஜன் முடியுதுங்களா? நாம் பேர் வச்சுக்கிட்டா ஒளி ஒளி அப்படி வருமா? அப்படி எதுங்க? அதுதாங்கய்யா, ஒளி ஒளி தாங்கய்யா. சிவன் ஒளி ஒளி. அது சிவன்கிறது இருள், சக்திங்கிறது ஒளி. அதனால் இருளும் ஒளியும். அதனால தான் இருள் வழியாய் நின்ற சிவன் பாதம் போற்றின்னு வால்மீகி பெருமாள் பாட்டு பாடியிருப்பார். இருள் வழியாய் நின்ற சிவன் பாதம் போற்றி அப்படி சொல்லுவார். எதுலேயுமே நீங்கள் உருவத்தை கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா அது ஒரு பக்தியாக போயிடும். உருவமற்ற உருவம். நீங்கள் நீங்கள் காற்றை நினச்சிக்கிட்டு இருந்து காற்றோடு கரைஞ்சிடணும். காற்று மட்டும்தான் நினைக்கணும். காற்று மண்டலத்துக்கு போகிறதுக்கு தான் வெட்ட வெளி நினைன்னு சொல்கிறோம். வெட்ட வெளி ஏன்னா காற்று தனியாக பிடிச்சி கொடுக்க முடியாது. நீங்கள் காற்றை பிடிச்சி எல்லாமே உங்களுக்கு அபிமானமாக காமிச்சிருக்காங்க. இப்போ சிவபெருமான்னா அதுக்கு ஒரு நந்தி பசுமாடு காட்டுறாங்க. சக்தினா சிங்கம் வாகனம் காட்டுறாங்க, சிங்கத்துக்கிட்ட நிற்கிற மாதிரி ஆச்சுங்களா. முருகர்னா மயில் வாகனத்தை காட்டுறாங்க, அவருக்கு ஒரு வாகனம். பெருமாள்னா கரடார்வால் காட்டுறாங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒன்று காட்டுறாங்க. விநாயகர்னா மூஞ்சலி காட்டுறாங்க. ஆனால் அனுமனுக்கு என்னத்தை காட்டுறான்? மலை தூக்கிட்டு போகிறாரு. அவர் தான் அனுமானுங்கிறனே. அவருடைய மறு அவதாரம் தாங்க அதை காட்டுறான். அந்த மாதிரி இருக்கிற அவருக்கு வால் நீண்டு இருக்கிறதுனால காட்டுறான். அவர் என்ன மலையை தூக்கிட்டு என்ன அவர் எந்த வாகனத்தில் போகிறாரு சொல்கிறீங்கல்ல? பாய்வுன்னா அது அப்போ நீ எது ஆனால் மேலே போகலாம், எது ஆனால் மேலே போவ. இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம்ல, அறிவியல் தானே. ஆனால் நீ அதை விட்டுட்டு மறுபடியும் அதை ஃபோட்டோ வச்சுட்டு கும்பிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. உன்னுடைய அறிவுக்கு செஞ்சு காமிச்சிருக்காங்க. எல்லா சாமிக்கும் இருக்குதில்ல. அப்போ இது குறிப்பிட்ட அளவுக்கு இல்லை. எந்த உருவமும் இல்லாத தன்னைத்தானே போகிறானா புரிச்சுங்க. குறியீடு கரெக்ட் ஐயா, கரெக்டு. லிங்கம் அதானது யாரும் அறியலார். லிங்கம் என்பதுக்கு பேரே குறியீடுன்னு பொருள். லிங்கம் என்றால் குறியீடுன்னு பொருள். சிவலிங்கம், சிவன் லிங்கம், சிவன் லிங்கம், புரியுதுங்களா? சிவன் லிங்கம் குறியீடு. குறியீடுனா படைப்புன்னு அர்த்தம், படைப்புன்னு அர்த்தம். ஆனால் நீ என்ன பண்ணுற? மதுரை பேர் என்ன? இல்லை உங்கள் பேர்? பஸ் ஸ்டாண்ட் விட்டு இறங்குறேன். இவர் விஐபி. பஸ் ஸ்டாண்ட் விட்டு இறங்கின நீ மதுரை முருகேசன் இல்லம் செல்லும் வழி ஒரு கம்பெனிக்குது கையாட்டி போர்டு. மதுரை முருகேசன் இல்லம் செல்லும் வழி. நான் என்ன பண்ணுறேன்? ஒரு குடம் தண்ணீர் கொண்டு போகிறேன். அந்த தண்ணி கூட எப்படிங்கிற அழுக்குப்படாத தண்ணி கிணத்துல போய் நேரடியாக இறங்கி மோன்ட்டு போகிறேன். அழுக்குப்பற்றக்கூடாது. அந்த ஒரு குடம் தண்ணி கொண்டு போய் முருகேசன் இல்லம் செல்லு வழின்னு இருக்கல அதுக்கு ஊத்துறேன். பூ 2 முழம் வாங்கிட்டு போகிறேன், அதுக்கு போடுறேன். கற்பூரம் ஒன்று கொண்டு போனல வச்சு கும்பிட்டு நான் வீட்டுக்கு வந்துடுறேன். ஆனால் நான் முருகேசன் வீட்டுக்கு நான் சொல்கிறது புரியுதுங்களா? புரியுது. அதுக்கு இல்லை செய்கிறவங்கள தப்பு சொல்லல. தொடக்க கல்வி இல்லாத உயர்நிலைக்கு போக முடியாதுங்க. நான் 2யுமே வழிபட சொல்கிறேன். ஆனால் எத்தனை எட்டுக்கு வழிபடணும்? 3 எட்டுக்கு. 3 எட்டுக்கு டிகிரி முடிச்சோன்னே வெளியே வந்துடுறீங்களா? காலேஜில் இருக்கிறியா? 3 எட்டில் டிகிரி முடிச்சிடுறீங்க இல்லைங்க. புல பார்க்க போயிடுறீங்களா? இதுவும் அதே தான். நீ காலை 3 நாளைக்கு இருந்தால் ஒன்றும் சொல்ல முடியாது. அதில் இருந்தால் இப்படி தான் இப்படி கனவு வேறு அது வரையும் சொல்லுவீல்ல. எப்படி அவங்க விளக்குவாங்களா உனக்கு? அங்கே பாடம் நடத்த மாட்டாங்க. நடத்தினா நீ எப்படி போவ? அவங்களுக்கே தெரியாது. இப்போ சொன்னீங்களே இதுதான் உண்மை. இப்போ சொன்னீங்கள அதுதான் உண்மை. அப்படித்தான் என்கிட்ட ஒரு ஐயர் பாடம் எடுத்துக்கிறார். பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு ஐயருக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு பேர் சொல்ல மாட்டேன். ஒரு ஐயருக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அவர் எனக்கு சொல்லுங்க சத்தி அந்த சித்தர் பாட்டுக்கெல்லாம் கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கன்னா அவங்க மந்திரம் சொல்கிறாங்க.
அதனால் நீங்கள் உங்கள் சொல்கிற மந்திரத்துக்கு எனக்கு விளக்கம் வேண்டாம், நான் தெரிஞ்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல, எனக்கு அது வேண்டாம், நான் வேணா என்ன சொல்கிறேன்னு சொல்லிடுறது. அவர் என்னோட மந்திரத்துக்கு இது நான் தயவு செஞ்சு சொல்லாதீங்க, அதை பற்றி எனக்கு வேண்டாம். நான் எல்லா கோயிலுக்கும் போகிறேன் வர்றேன் இல்லைங்களா, நான் வெறுக்கிற ஒன்றும் இல்லை. இன்றைக்கி எல்லா கோயிலுக்கும் போவேன், ஆனால் அங்கே போனால் பழம் கிடைக்குன்னு போக மாட்டேன். கோயிலுக்கு போவேன், அங்கே போனால் கடன் தீரும்னு போக மாட்டேன், என் பிள்ளை கல்யாணம் ஆயிருன்னு போக மாட்டேன், நோய் தீந்துருன்னு போக மாட்டேன், அப்புறம் எதுக்கு ஆஸ்பத்திரி. ஆமாம், அதனால் ஒரு டூராக போவேன். நான் வந்து ஒரு டூராக போவேன். கோயிலுக்கு போகிறதுனா ஒரு டூர் போயிட்டு வருவேன். எங்கே ஒரே ஊரில் இருக்கிறது சலுப்பாக இருக்குமில்ல, போர் அடிக்குமில்ல, அதனால் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக போயிட்டு பிரார்த்தனைக்காக போக மாட்டேன். அது பழக்கம் இல்லை, அது பழக்கம் இல்லை. அதனால் இனிமேல் எத்தனை வருஷத்துக்கு அந்த மாதிரி பழக்கத்தில் போகல, இனிமேலாக போகிறோம். எத்தனை ஆகிட்டு போயிட்டு இருந்தாச்சு ஒவ்வொரு கோயிலுக்கும், வேண்டுதலுக்காக போகல. எனக்கு அது என்னமோ சின்னதில் கூட வேண்டுதலுக்கு போகல, இயல்பாக எல்லாம் நடந்துருச்சு. எல்லாம் இப்போ எல்லாருமே எல்லாமே பேரம்பத்தியெல்லாம் பார்த்துட்டு உட்காந்து போது இனிமேல் போய் என்ன பண்ண போகிறோம். இது வரைக்கும் எல்லாமே நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துருச்சு, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. வேறு என்ன கேட்டீங்க? நீங்கள் அடுத்த மாதம் சரியாயிரும். 2 மாதம் இந்த பயிற்சி பண்ணுங்க. அடுத்த மாதம் விட்டு அடுத்த மாதம் கூட்டியாங்க ஆச்சுங்களா? ஆகஸ்ட் பௌர்ணமி கூட்டியாங்க. தியானம் பண்ணா சில ஒன்றி போய் எல்லாமே தெரிஞ்சு அப்படிமா தன்னையே மறந்து கூட பக்கத்துல எதுவுமே நீங்க இப்ப அவர் சொன்னார்ல, அதை ஒவ்வொன்றும் நிறைய போட்டு வச்சுக்கிச்சுங்க, மறந்துடுவேன் அப்படிம்பா. அதெல்லாம் வந்துங்க கற்பனைங்க. நான் என்ன சொல்றேன்னா, சில பேர் சாமி ஆடுறாங்கல்ல, கோயிலில் சாமி ஆடுறாங்கல்ல, அப்போ சாமி ஆடுனா அவங்க எல்லாத்தோட நல்லா இருக்கணுமில்ல. சாமியே வந்து ஆடுதுன்னா நல்லா இருக்கணுமில்ல. சாமி தானே, சாமி கும்பிடத்தாங்க அலையிறோம். அப்போ அவங்ககிட்ட சாமி வந்து பூந்துருக்குதுன்னா அவங்க எல்லாத்த விட நல்லா இருக்கணும் இல்லைங்க. யாராவது குறைஞ்சனாங்கன்னா இருதயம் வலிக்குது அப்படின்பா, இருதயத்துக்கு வந்து ஏதாவது ஒன்று சொல்லுது அப்படின்பா, சொல்லுனா கரெக்டாக இருக்கும். அது அதெல்லாம் என்னன்னா அதான் சொல்கிறாங்களே, பெரியவங்க சொல்லி வச்சுட்டு போனது கற்பனையில் சில பேர் பயந்துக்கிறாங்க. அதெல்லாம் பயம் உணர்வங்க, நடுக்கம், மன வலிமை இல்லாத காரணம். வேற என்ன வேணும் சொல்லுங்க? தியானம் செஞ்ச நேரம் போக இந்த நேரங்களில் வந்து நம்மளை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஒன்றுமே செய்யக்கூடாதுங்க ஐயா. அமைதியான இடத்த தேர்ந்தெடுங்க. ஒன்லி சைலண்ட் பிளேஸ், மௌனம். நீங்கள் உச்சக்கட்ட, நான் 5வது உபதேசத்தில் மௌனம். ஆனால் இது வரைக்கும் என்கிட்ட யாரும் வாங்கலை, நான் கொடுக்கல. ஏன் கொடுக்கலைன்னா நான் சொல்கிற கண்டிஷனில் அவங்க இல்லை, அதனால் நான் மௌன உபதேசம் கொடுக்கல. மௌன உபதேசம் கொடுத்துட்டேன்னா நீங்கள் எந்த தவம் பண்ணவே கூடாதுங்க. இப்போ நீங்கள் 4 உபதேசம் கிட்ட வாங்கினீங்களா, உங்களை பார்த்துட்டு 5வது உபதேசம் மௌன உபதேசம் வச்சுருக்கிறேன். பிளீஸ், பஞ்சாட்சரம் முடிஞ்சது, கடைசி சிவசிவான்னு இருக்கணுமில்ல, சிவசிவான்னு இருறாங்கிறாங்கல்ல, அதை சொல்லுவேன். சிவய நமகோம், சிவய சிவகோம், சிவய வசியோம், சிவ சிவ சிவகோம், சிவய சிவகோம், சிவய வசியோம், சிவய சிவகோம், சிவ சிவ சிவகோம். காரண தோள பஞ்சாட்சரம், சூக்கும பஞ்சாட்சரம், காரண பஞ்சாட்சரம், மகா காரண பஞ்சாட்சரம், அதிசூட்சம பஞ்சாட்சரம். மகா காரண பஞ்சாட்சரம் வரைக்கும் சொல்லி கொடுத்துருவோம். அதிசூட்சம பஞ்சாட்சரம் பிடிச்சிங்கல்ல, இதை அங்கே கொண்டி காட்டுவேன், இதை அங்கே கொண்டி காட்டுவேன். அங்கே போயிடணும். ஏன்னா அது கொம்பு உடையாத போகணும். கொம்பு உடைஞ்சிட்டா சவமாயிடும். சிவத்தினுடைய கொம்பு உடைஞ்சிட்டா புரிஞ்சுக்கிட்டீங்களா? யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? இதெல்லாம் அடுத்த உபதேசத்தில் சொன்ன உங்களுக்கு சொல்லியிருக்கலையே இல்லை. கொம்பு உடையாத பார்த்துக்கணும். இந்த கொம்பு உடையாத போகணும். அதுக்கு தான் இங்கே காமிச்சிருக்கிறேன். கொம்பு உடையாத அங்கே போயிடலாம், சிவமாகவே போயிடலாம். கொம்பு உடைஞ்சிட்டா நீஸ் நிறையுங்களா? நீங்கள் ஆகஸ்ட் மாதம் சம்பளம் கூப்பிட்டுவாங்க, நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் கவலைப்பட. நான் என்னென்னா, நீங்கள் சாதாரணமான இடத்துல வந்து தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு சிம்பிளாக தெரியும், வேற ஒன்றும் இல்லையே ஒழிஞ்சு. அதனால் உடம்புக்கு கொஞ்சம் பலகீனமாக இருந்தோட தான் பயமாக இருக்கு. நான் கஷ்டமான பயிற்சி சொல்லித்தரது இல்லைங்க, நான் கற்றுக்கிட்டேன். அதை சொல்லி கொடுத்தா உடம்பு தாங்காதுங்க. குடும்ப பிரச்சனை இருக்குது. தியானத்தில் மட்டுமே வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டு இருக்கான் பாருங்க, அவங்களுக்கு தான் சொல்லித்தரணும். குடும்பம் குட்டி பிள்ளைங்களாக இருக்குது. நிறைய பேர் மெண்டல் ஆயிடுவாங்க போயிட்டு சில பயிற்சி பண்ணி. 1 மணி நேரம் மூச்சை ஏற்றி இறக்க சொல்லுவோம். உடம்பு சூடாயிருங்க, நெருப்பாயிடும். அப்படிலாம் செய்யக்கூடாது. நம்ம வந்து பொறுமையாக போகலாம். இப்போ நம்ம அப்பாவெல்லாம் இதை தெரிஞ்சால் வாழ்ந்தாங்க, நல்லாத்தான் இருந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற அவசர உலகத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் தெரிஞ்சுக்கிறது நல்லது. சித்தர்னா யார், ஆன்மானா என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆன்மாங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நத்திங். அதனால் ஒன்றுமே. இப்போ எத்தனை சேட்டலைட்டில் போயிட்டு சுனிதா வில்லியம் போயிட்டு வந்தாங்க அந்த அம்மா. எத்தனை
தாமஸ் ஆல்வா ஆம்ஸ்டாங் போயிட்டு வந்தார், விண்ணில் கால் வச்சுட்டு வந்தார். அங்கே என்ன பூதகணங்கள்லாம் சிவன் பார்வதி புகமண்டலம் போய்கிட்டு இருக்குதா? சுத்த வெளி தான் இருக்குது ஃப்ளைட்டில் மேலே போனால். அதே மாதிரி தான் மண்ணுக்குள்ளே போனீங்கன்னா அதுதானே சரி, மற்றபடிக்கு ஒன்றும் இல்லைங்க. இதை இந்த மண்ணுக்கு விண்ணுக்கு இடையில் ஒரு ஆற்றல் வந்துக்கிட்டு இருக்குது. அது உயிரினமாக தோன்றுது. அதில் பலவிதமான உயிரில் நாமளும் ஒன்று. என்ன மனசுன்னு கொடுத்ததுனால நமக்கு அந்த ரத்த சம்மந்தம் வந்துடுது. இந்த மனசுன்னு ஒன்று இல்லைன்னா ஆடு குட்டி போடும், அதே குட்டி அந்த தாய்கிட்ட போகும். மாடு குட்டி போகும், அதே குட்டி தாய்கிட்ட போகும். போகுதில்ல? தெரியாது. அந்த குட்டியே தன்னுடைய இதுக்கிட்டு போகுங்க. அந்த உணர்ச்சியை அனுபவிக்கத்தான் தெரியும். இது நம்ம இனம்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்குது உலகம். அதனால் கரெக்டான ரூட் இது தான். சும்மா வர்ணனையே பேசி பிடிச்சி சொல்லி 2 நாளைக்கு சொன்னாலும் இது தான். நீங்கள் அதை செய்யுங்க. இந்த தியானம் உங்களுக்கு நான் கரெக்டாக செட் பண்ணி அனுப்பிச்சி உங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி நீங்கள் போட்டுவிட்டு அதை ஆன் பண்ணிவிட்டு கவனிங்க. தொடர்ந்து 10 நாளைக்கு கவனிங்க. உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். அருமையான உங்களுடைய உடம்பில் எந்த ஹார்ட் அட்டாக்கு லஞ்சு ப்ராப்ளம் இதுக்கப்புறம் வராது. ஏற்கனவே இருந்தாலும் ஒட்டிய இதுக்கப்புறம் இதை தொடர்ந்து செஞ்சீங்களா கிட்னி ஃபெயிலரு, ஹார்ட் அட்டாக்கு, லஞ்சு ப்ராப்ளம், இந்த ராஜ உறுப்புகள் 3ஐயும் பார்த்துக்கும். நீங்கள் அதை கும்பிடுறீங்கல்ல, சாட்சிக்காரங்கால் உள்ளவரதோட சண்டைக்காரங்கால் உள்ளவரங்கள்ல. அப்போ நீங்கள் அதனால் ஒரு வாழ்க வளமுடன் நிறைவு பண்ணிக்கலாங்களா? உயிர்கள் வாழ்த்து. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைவு நாடெங்கும் பரவுக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே.